ಬೈಬಲ್ ಜರ್ನಿ ಆರಂಭಿக்கலாம். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಒಂದು ಬೈಬಲ್ ಜರ್ನಿ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான வேலையிலும் ஆங்காங்கே ஆன்லைனில் எங்களுக்கு முன்னாடி உட்காந்துருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் அடிமையையும் தீப்பையும் இப்படி ஒப்பு கொடுக்கிறோம். தேவனே, இந்த வேதத்தில் உள்ள சத்தியங்களை கற்றுக்கொள்வது, மற்றவங்களுக்கு அறிவிப்பது, அப்படி அறிவிக்கணும்னு ஆசைப்படுவது எவ்வளோ பெரிய சந்தோஷமான காரியம் ஆண்டவர். உங்களுக்கு பிரியமான காரியம் ஆண்டவரே. உங்களுக்கு பிரியமான காரியத்தை நாங்கள் செய்ய போகிறோம். இப்போ சாவியாவுடைய கிரியை நாங்கள் பார்க்கணும், நிர்மயப்படணும். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்குறேன் தகப்பனே, ஆமாம். பிரியமானவர்களே, என்னோடு கூட மீகா புத்தகத்தை தயவு செய்து திருப்பிக் கொள்ளுங்கள். ಪ್ರಿಯವಾದವರೇ, ನನ್ನೊಡನೆ ಮೀಕನ ಪ್ರವಾದನ ಪುಸ್ತಕವನ್ನು ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ. இந்த புத்தகத்துக்கு முன்னுரை உங்களுக்கு நான் ஏற்கனவே கொடுத்துருக்கிறேன். ಇದರ ಒಂದು ಮುನ್ನುಡಿಯನ್ನು ಈಗಾಗಲೇ ಅನೇಕರಿಗೆ ನಾವು ತಲುಪಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. நீங்க இந்த புத்தகத்தை வைத்திருந்தா நீங்க தயவு செய்து இதை திருப்புங்க. ಪುಸ್ತಕಗಳನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದರೆ ನೀವು ನನ್ನೊಡನೆ ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ. இதுல இந்த புத்தகத்துல என்ன இருக்குதுங்கிறத இந்த பாடம் உங்களுக்கு கற்பிக்கும். ಈ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಏನಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಈ ಒಂದು ಹಿನ್ನೆಲೆ ಅದು ತಿಳಿಸುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னபடி சீக்கிரமாக இதை முடிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். இப்போ இன்னைக்கு மீகாவும் நாகுமும் உங்களுக்கு முடிப்பேன். ವೇಗವಾಗಿ ಮುಗಿಸುವುದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನಿಸ್ತೇನೆ. ಮೀಕ ಮತ್ತು ನಾಹುಮನ ಪ್ರವಾದನೆ ಗ್ರಂಥದವರೆಗೆ ನಾವು ಮುಗಿಸುವುದಕ್ಕೆ ಪ್ರಯಾಸವುಳ್ಳವರಾಗಿದ್ದೇವೆ. அப்புறம் மீதி ஒரு 5 புத்தகங்கள் இருக்கின்றன. ತದನಂತರದಲ್ಲಿ ಮಿಕ್ಕ 5 ಪುಸ್ತಕಗಳಿದೆ. ಇನ್ನು 2 ಸೆಷನ್ல நான் 5 புத்தகಗಳನ್ನು ಮುಗಿಸಿ ಬಿಡುವೆ. ಮಿಕ್ಕ 5 ಪುಸ್ತಕಗಳನ್ನ ಇನ್ನು 2 ಸೆಷನ್ಗಳಲ್ಲಿ ನಾವು ಮುಗಿಸುವಂತವರಾಗಿರ್ತೇನೆ. எனக்கு ஒரு சந்தோஷமான காரியம் என்ன தெரியுமா? ನನಗೆ ಒಂದು ಸಂತೋಷಕರವಾದಂತ ವಿಷಯ ಏನು ಗೊತ್ತಾ? ஆண்டவருடைய கிருபையில உங்களுக்கு எல்லாருக்குமே கையில இந்த புக்கை கொடுத்துட்டோம். ದೇವರ ಕೃಪೆಯಿಂದ ನಿಮ್ಮೆಲ್ಲರ ಕೈಗಳಲ್ಲಿ ಒಂದು ಮುನ್ನುಡಿ ಪುಸ್ತಕವನ್ನು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. 4 ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ ಅಲ್ಲಿ ಕೊಡ್ತಿರೋம். 4 ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ಇಂಗ್ಲಿಷ್, ಕನ್ನಡ, ತಮಿಳ್, ಹಿಂದಿ. ಇಂಗ್ಲಿಷ್, ಕನ್ನಡ, ಹಿಂದಿ, ತಮಿಳ್ 4 ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. இந்த புத்தகத்துல ஒரு பியூட்டி என்னன்னா, நான் இதை கொடுத்ததுனால உங்களுக்கு என்னன்னா, இதனுடைய பொருள் முக்கியமா அதுல என்ன இருக்கோங்கிறது உங்களுக்கு அழகா தெரியும். ಮುಖ್ಯವಾಗಿ ಈ ಒಂದು ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ಅಂಶಗಳು ಅಡಕವಾಗಿದೆ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಇದರಲ್ಲಿ ನಮಗೆ ಗೊತ್ತಾಗಲ್ಪಟ್ಟಿದೆ. இதை படிச்சுட்டு நீங்க இதை சாப்டர் படிக்கும்போது உங்களுக்கு 2 காரியம் தெரியும். ಇದನ್ನ ಓದಿ ನೀವು ಅಧ್ಯಾಯವಾಗಿ ಓದುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ 2 ಕಾರ್ಯಗಳು ನಿಮಗೆ ಅರ್ಥವಾಗುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. உங்க எல்லார் கையிலயும் அந்த பட புத்தகத்தையும் உங்க கையில கொடுத்துருக்கோம். கொடுக்கலன்னா உங்க ಆಸಿರಿಯರ್ට சொல்லி வாங்கிக்கலாம். ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಚಿತ್ರಗಳ ಪುಸ್ತಕವನ್ನು ಕೂಡ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ಇಲ್ಲ ಅಂತ ಅಂದ್ರೆ ನಿಮ್ಮ ಒಂದು ಶಿಕ್ಷಕರ ಬಳಿಯಲ್ಲಿ ನೀವು ಪಡೆದುಕೊಳ್ಳಬಹುದು. அந்த பட புத்தகத்துல ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒரு தலைப்பு போடப்பட்டிருக்கோங்க. ಆ ಒಂದು ಚಿತ್ರಗಳಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದೊಂದು ಅಧ್ಯಾಯಕ್ಕೂ ಕೂಡ ಒಂದು ತಲೆಬರಹವನ್ನು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. இந்த தலைப்பு வச்சே இந்த அதிகாரத்தை நீங்க பிரிச்சுக்கலாம். ಆ ಒಂದು ತಲೆಬರಹದ ಮೂಲಕವಾಗಿ ಒಂದು ಅಧ್ಯಾಯಗಳನ್ನ ನೀವೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ವಿಂಗಡಣೆ ಮಾಡಬಹುದು. அது அடுத்தது என்னுடைய மெசேஜ், வீடியோ மெசேஜ். இந்த வீடியோ மெசேஜை நீங்க கேட்கும்போது இந்த தலைப்பையும் இந்த வசனங்களையும் எப்படி உள்ள கொண்டு வரேங்கிறத நீங்க இந்த வீடியோ மெசேஜ்ல நீங்க ಕற்றுಕೊಳ್ಳலாம். ಈ ವಿಡಿಯೋ ಮೆಸೇಜ್ಗಳನ್ನ ಕೇಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ 2 ಪುಸ್ತಕಗಳು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರಲ್ಪಡಬಹುದು ಅಂತಕ್ಕಂಥದ್ದನ್ನು ನೀವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಲ್ಪಡಬಹುದು. முடிவாக ಅದರ ಜೊತೆಯಲ್ಲಿ நீங்க உங்களையே நீங்க ஆராய்ந்து பார்ப்பதற்கு ஒவ்வொரு சாப்டரா 10 கேள்வியை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டும். ಅಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನ ನೀವು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅರಿವು ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದೊಂದು ಅಧ್ಯಾಯಗಳಿಗೆ 10 ಪ್ರಶ್ನೆಗಳಿಗೆ ಉತ್ತರಗಳನ್ನ ನೀವು ಇದು ಮಾಡಿಕೊಳ್ಳಬಹುದಾಗಿದೆ. இப்ப மீகா தீர்க்கதரிசி புத்தகத்துல 7 அதிகாரம், நாகும்ல 3 அதிகாரம். ಅಲ್ಲಿ ನಾಹೂಮನ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ 3 ಅಧ್ಯಾಯಗಳು, ಮೀಕನ ಪ್ರವಾದನ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ 7 ಅಧ್ಯಾಯಗಳನ್ನ ನಾವು ಕಾಣಿಸಿಕೊಳ್ತೇವೆ. இந்த 10 அதிகாரத்துக்கும் 100 क्वेश्चंस இருக்கு. ಆ ಒಂದು 10 ಅಧ್ಯಾಯಗಳಲ್ಲಿ 100 ಪ್ರಶ್ನೆಗಳಿವೆ. இந்த 100 क्वेश्चंस இந்த விளக்க உரைக்கு பிறகு நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா வாழ்நாள் எல்லாம் இந்த क्वेश्चंस உங்களுக்கு ரொம்ப ಉದವಿಯಾகும். ಇದನ್ನ ನೀವು ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಇದು ಜೀವನ ಪರ್ಯಂತರವಾಗಿ ಇದು ನಿಮಗೆ ಉಪಯೋಗವಾಗುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. இந்த ஆன்சர் எல்லாம் உங்களுக்கு உபயோகம். ಈ ಒಂದು ಆನ್ಸರ್ಗಳೆಲ್ಲ ನಿಮಗೆ ಉಪಯೋಗವಾಗ್ತದೆ. ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் அதிகமாக உழைத்து கஷ்டப்பட்டு எனக்கு உதவி செய்த டைட்டஸை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ಅಲ್ಲಿ ಆದಿಕಾಂಡದಿಂದ ಕೊನೆಯ ಪುಸ್ತಕದವರೆಗೂ, ಮಲಕಿಯ ಪುಸ್ತಕದವರೆಗೂ ಅಧಿಕವಾಗಿ ಪರಿಶ್ರಮವನ್ನು ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಸಹೋದರಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಟೈಟಸ್ ಅಂಕಲ್ ಅವರನ್ನ ದೇವರು ಅಧಿಕವಾಗಿ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಲ್ಪಡ್ತಾರೆ. ಸಭೆಗಳಿலே இதை உபயோகப்படுத்துகிறார்கள். ಅನೇಕ CSI ಸಭೆಗಳಲ್ಲಿ ಇದನ್ನು ಉಪಯೋಗಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ.
என் மனைவி அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. ಆ ಆಂಟಿಯವರು ಇದನ್ನ ಕಲಿಸಿಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆகையினால ஒரு வேல்யூபிள், உங்களுக்கு வெறும் ஏதோ வந்தாங்க சொல்லி கொடுத்தாங்க போனாங்க நீங்க நோட்ஸ் எடுத்தீங்க அப்படி இல்லவே இல்லை. ಏನೋ ಬಂದ್ವಿ ಇದನ್ನ ಹೇಳಿಕೊಟ್ರು ಹಾಗಾಗಿ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ. உங்களுக்கு சிஸ்டமேட்டிக்கா மேனுவல் கொடுக்குறோம். அப்புறம் மேனுவல் கொடுத்த பிறகு என்ன பண்றோம், பிக்சர் புக் கொடுக்குறோம், ஒர்க் புக் கொடுக்குறோம், ஆன்சர் புக் கொடுக்குறோம். ಅಲ್ಲಿ ಮ್ಯಾನುವಲ್ ಬುಕ್ ಕೊಡ್ತಾ ಇದೀವಿ, ಪಿಕ್ಚರ್ ಬುಕ್ ಪುಸ್ತಕಗಳನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀವಿ, ವರ್ಕ್ ಪುಸ್ತಕಗಳನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದೀವಿ. ತದನಂತರದಲ್ಲಿ ಅದರ ಜೊತೆಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆನ್ಸರ್ ಪುಸ್ತಕಗಳನ್ನು ಕೂಡ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. கடைசியாக வீடியோவிலையும் எல்லாம் இருக்குது உங்களுக்கு. ಕೊನೆಯಲ್ಲಿ ವಿಡಿಯೋಗಳು ಕೂಡ ನಿಮ್ಗೆ ಎಲ್ಲವೂ ಅದು ಸಿಗಲ್ಪಡ್ತದೆ. யோபு வரைக்கும் அழகாக வீடியோ இப்போ ரெடி. நீங்க யூடியூப்ல போய் யோபு வரைக்கும் அந்த இப்போ நீங்க கேட்குற வீடியோ அப்படியே இருக்கும். ಆ ಯೋಬನ ಪುಸ್ತಕದವರೆಗೂ ನೀವು ಕೇಳುವಂತ ಈ ಒಂದು ವಿಡಿಯೋಗಳು, ಈ ಒಂದು ಮೆಸೇಜ್ಗಳು ಅದು ಅದೇ ಪ್ರಕಾರವಾಗಿರ್ತದೆ. 10 வருஷம் கழிச்சு நீங்க கேட்டாலும் அந்த மெசேஜ் கேட்டுக்கிட்டு நீங்க உங்களை நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். 10 ವರ್ಷಗಳ ನಂತರದಲ್ಲೂ ಕೂಡ ಇದನ್ನು ಕೇಳ್ಬಿಟ್ಟು ನಿಮ್ಮನ್ನ ನೀವೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಅವಲೋಕನ ಅಥವಾ ಪರಿವರ್ತನೆಗಳನ್ನ ಮಾಡಿಕೊಳ್ಳಲ್ಪಡಬಹುದು. தேவன் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இந்த பைபிள் ஜேர்னியை நான் நினைக்கிறேன். ಆ ದೇವರು ಅಂಕಲ್ ಅವರಿಗೆ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಒಂದು ಬೈಬಲ್ ಜರ್ನಿ ಕಾರ್ಯಕ್ರಮ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಅಂದ್ಕೊಳ್ತಾರೆ. ஏன்னா இதுக்கு நான் இது முதல்ல ஒரு தடவை நான் இது வந்து ஏறக்குறைய 5வது தடவை இந்த பைபிளை நான் கற்றுக் கொடுக்குறேன். ಸರಿ, ಸುಮಾರು ಇದು 5ನೇ ಬಾರಿ ಸತ್ಯವೇದವನ್ನ ನಾನು ತಿಳಿಸಿಕೊಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. ஒவ்வொரு தடவையும் கற்றுக் கொடுக்கும் போது எனக்கு ஒரு அனுபவங்கள் வரும். ಒಂದೊಂದು ಬಾರಿ ಕಲಿಸಿಕೊಡುವಂತ ಸಮಯದಲ್ಲೂ ಕೂಡ ಒಂದೊಂದು ಅನುಭವಗಳು ಸಿಗಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. முதல்ல நான் பைபிள் காலேஜ் டீச் பண்ணும்போது ஒன்றும் கிடையாது, வெறும் அவங்க நோட்ஸ் எடுப்பாங்க. நான் கஷ்டப்பட்டு எழுதி அதை டைப் அடிச்சு அவங்க கையில நோட்ஸ் கொடுப்பேன். ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬರೆದಿರ್ತಕ್ಕಂಥದನ್ನ ಕಷ್ಟಪಟ್ಟು ಅದನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನೋಟ್ಸ್ಗಳನ್ನು ಬರೆದಿರ್ತಾ ಇದ್ರೆ ಅಂಕಲ್, ಅದನ್ನ ಟೈಪ್ ಮಾಡಿದ ನಂತರದಲ್ಲಿ ಅದು ಟೈಪ್ ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥದ್ದನ್ನ ಬೈಬಲ್ ಸ್ಕೂಲ್ ತರಗತಿಯ ಏನಪ್ಪಾ ಮಕ್ಕಳಿಗೆ ಅದನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ರು. இன்னும் வச்சிருக்கேன், அந்த நோட்ஸ் வச்சிருக்கேன் நான். ಈಗಲೂ ಸಹ ಒಂದು ನೋಟ್ಸ್ಗಳನ್ನ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ಅಂಕಲ್. பைண்ட் பண்ணி ஜெராக்ஸ் எடுத்து பைண்ட் பண்ணி வச்சிருக்கேன். ಆ ಜೆರಾಕ್ಸ್ ಗಳನ್ನ ಮಾಡಿ ಅಂತದನ್ನು ಬೈಂಡಿಂಗ್ ಮಾಡಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்புறம் ரெண்டாவதாக ಎರಡನೇದಾಗಿ நான் கேசட் போட்டேன். ಕ್ಯಾಸೆಟ್ಗಳನ್ನ ಮಾಡಲ್ಪಟ್ರು. ஆடியோ கேசட் போட்டு ஆதியாம யாத்ராமன் போட்டு நிறைய பேர் என் கேசட் கேட்டு கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ந்தாங்க. ಅಲ್ಲಿ ಆದಿಕಾಂಡ, ವಿಮೋಚನ ಕಾಂಡ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದೊಂದು ಅಧ್ಯಾಯಗಳ ಒಂದೊಂದು ಪುಸ್ತಕಗಳನ್ನ ಸಿಡಿಗಳನ್ನ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ಅನೇಕರು ಆತ್ಮಿಕವಾಗಿ ಬೆಳೆಯಲ್ಪಟ್ರು. மூன்றாவதாக வீடியோ போட்டோம். ಮೂರನೇದಾಗಿ ವಿಡಿಯೋನ ಮಾಡಲ್ಪಟ್ವಿ. முழுமையாக வீடியோ போட என்னால் முடியல, நேரம் இல்ல. ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಮಾಡೋದಕ್ಕೆ ಸಮಯ ಆಗ್ಲಿಲ್ಲ. ஆனா இப்போ கர்த்தர் பரிதான கிருபையினால ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் வீடியோ பண்ணுவதற்கு தேவன் எல்லா அனுகூலங்களையும் எனக்கு தெரிந்து கொடுத்தார். ಆದ್ರೆ ಇವಾಗ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆದಿಕಾಂಡದಿಂದ ಮಲಕಿಯ ಪುಸ್ತಕದವರೆಗೂ ಪ್ರತಿಯೊಂದನ್ನು ಮಾಡುವಂತೆ ದೇವರು ನಮಗೆ ಸಹಾಯಗಳನ್ನ ಮಾಡಿಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. புதிய ஏற்பாட்டிலே மார்க்கு, ரோமர் அப்புறம் ಆಕ್ಟ್ಸ್, ಬುಕ್ ಆಫ್ ಆಕ್ಟ್, அப்போஸ்தலர் மூன்றையும் முதல்ல பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி ಮಾರ್ಕ, ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು, ರೋಮಪುರವರೆಗೆ 3 ಪುಸ್ತಕಗಳನ್ನ ಇದರ ಮುಂಚಿತವಾಗಿ ಅಂಕಲ್ ಅವರು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. வெளிப்படுத்தின விசேஷம் ஆடியோல பண்ணியிருக்கிறேன். ಪ್ರಕಟಣೆಗಳ ಪುಸ್ತಕವನ್ನ ಆಡಿಯೋ ರೂಪದಲ್ಲಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. இதை நான் ஒரு பெருமைக்காக இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லல பிரியமானவர்களே. ಇದನ್ನ ಹೆಚ್ಚಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. நான் நிறைய காரியங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ಅಂಕಲ್ ಅವರು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅವರು ಅಂಡರ್ಸ್ಟ್ಯಾಂಡಿಂಗ್ ಮಾಡಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒவ்வொரு தடவை நான் வந்து இப்போ இது உண்மையா சொல்றேன், இந்த 10 அதிகாரத்தை நம்ம 100 தடவை படிச்சிருப்பேன். ಅಂಕಲ್ ಅವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಸರಿಸುಮಾರು ಒಂದು 10 ಅಧ್ಯಾಯಗಳನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಕೊನೆಯ ಬಾರಿ ಅಟ್ಲೀಸ್ಟ್ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ 100 ಬಾರಿಗಿಂತಲೂ ಜಾಸ್ತಿ ಓದಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்புறம் தான் வந்து நிக்கிறேன். ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಇದು ಬಂದು ನಿಂತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. சும்மா ஏனதானோ நீ வந்து எனக்கு அந்த காலத்தில் படித்த பழைய நோட்ஸ் எடுத்து அந்த நோட்ஸே எடுக்க மாட்டேன். பழைய நோட்ஸே நான் பார்க்கவே இல்லை, அது படிக்கவும் இல்லை. ಅಲ್ಲೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸುಮ್ಮನೆ ಏನೋ ಕಾಟಾಚಾರಿಕೆ ಎಂಬುದಾಗಿ ಏನೋ ಇದು ಮಾಡ್ಕೊಂಡು ಬಂದಿರತಕ್ಕಂಥದ್ದಲ್ಲ. ಹಳೆಯ ನೋಟ್ಸ್ಗಳು ಯಾವುದನ್ನು ಕೂಡ ಅವ್ರು ನೋಡ್ತಾ ಇಲ್ಲ, ಎಲ್ಲವೂ ನೂತನವಾಗಿ ಪಡೆದುಕೊಂಡು ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆனால் இப்போ ஒரு பியூட்டி என்னன்னா அந்த ஏஏ டெக்னாலஜி, அந்த டெக்னாலಜಿயை நான் யூஸ் பண்றேன். ಈಗಿನ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ತಂತ್ರಜ್ಞಾನವನ್ನು ಉಪಯೋಗಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ಅದನ್ನ ಸರಿಯಾಗಿ ಉಪಯೋಗಿಸ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த காலத்துல கஷ்டப்பட்டு புக்கு கொண்டு போவேன். ஒரு படிக்கணும்னா இவ்வளோ புக்கு எனக்கு இருக்குது, அதை கமெண்ட்ரி வச்சு திறந்து 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 நோட்ஸ் எழுதுவேன். ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದೊಡ್ಡದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಪುಸ್ತಕಗಳು ಇರ್ತಿದ್ವು, ಆ ಕಾಮೆಂಟ್ರಿಗಳನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಪುಸ್ತಕಗಳನ್ನ ಅದನ್ನ ತೆಗೆದ್ಬಿಟ್ಟು ಅದನ್ನ ನೋಡಿ 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 ಓದ್ತಾ ಬರಿತಾ ಇದ್ರು. அப்படி இல்ல, ಈಗ ಆ ರೀತಿಯಾಗಿಲ್ಲ. அந்த ஏஐ டெக்னாலஜில போயிட்டு எனக்கு வந்து நாகும் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கொடு என்று சொன்னால் உடனடியாக இந்த அப்படி வந்துருது உடனே. ಅಲ್ಲಿ ನಾಹುಮನ ಪುಸ್ತಕ 5ನೇ ಅಧ್ಯಾಯದ 3ನೇ ವಚನದ ಕುರಿತಾಗಿ ನನಗೆ
ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮಾಹಿತಿಯನ್ನು ಕೊಡು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ನಿನಗೆ ಬೇಕಾದಂತ ಎಲ್ಲ ಮಾಹಿತಿಗಳನ್ನು ಕೊಡ್ತದೆ. அதனுடைய விளக்கம் வேணும்னு சொன்னா விளக்கத்தை கொடுக்குது. ಅದರ ಒಂದು ವಿವರಣೆ ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು ಕೂಡ ಅದರ ವಿವರಣೆಯನ್ನು ನೀಡ್ತದೆ. எனக்கு இந்த பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால நான் அதை எது வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கிடுவேன். ಅದರಲ್ಲಿ ಅಂಕಲ್ ಅವರಿಗೆ ಸತ್ಯವೇದದ ಮಾಹಿತಿ ಇರುವಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಯಾವುದು ಸರಿಯಾಗಿದೆಯೋ ಅದನ್ನ ಮಾತ್ರ ತೆಗೆದುಕೊಳ್ತಾರೆ. ஆனா உண்மையாகவே நான் வேத வசனங்களை திருப்பி திருப்பಿ திருப்பಿ ಆರಾய்ச்சி பண்றேன். ನಿಜವಾಗಿಯೂ ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನ ಪುನಃ 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 ಅದನ್ನ ಓದಿ ಅದನ್ನ ಅವಲೋಕನ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. என்னோடு பேசுகிறது. ನನ್ನೊಡನೆ ಮಾತನಾಡ್ತಾ ಇದೆ. கடந்த நாட்டில் நான் இது புத்தக தரக்கு முன்னாடி சில கதை சொல்றேன், சொல்லிதான் ஆகணும், வேற வழி இல்லை. மிக புத்தகத்தில் நான் படிக்க போறது என்ன படிக்க போறோம்னா, ஏழைகளோடு கூட எப்படி ஊழியம் செய்யணும் நீ போட்டு. ಈ ಒಂದು ಮೀಕಿನ ಒಂದು ಪ್ರವಾದನೆ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಏನಿದೆ ಅಂತಂದ್ರೆ ಆ ಒಂದು ಬಡವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ಸೇವೆಗಳನ್ನು ಮಾಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಕಳೆದ ದಿವಸಗಳಲ್ಲಿ ನಡೆದ ಘಟನೆಗಳ ಮೂಲಕವಾಗಿ ನಿಮ್ಮೊಡನೆ ಹಂಚಿಕೊಳ್ತೇನೆ. அதுல மிக என்ன சொல்லுவார், ரொம்ப கண்டிப்பாரு, நீ ஏழைகள்கிட்ட ಕಾಣಿಕೆ ವಾಂಗಾದ, ಅಲ್ಲಿ ಬಡವರ ಹತ್ರ ನೀನು ಕಾಣಿಕೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲ್ಪಡಬೇಡ, அவங்களுக்கு உதவி செய்யணும், ಅವರಿಗೆ ನೀನು ಸಹಾಯ ಮಾಡಬೇಕು. ஆனா ஏழைங்களை கர்த்தருக்கு கொடுக்க வைக்கணும். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಬಡವರನ್ನ ದೇವರಿಗಾಗಿ ಕರ್ತನಿಗಾಗಿ ಕೊಡುವಂತ ರೀತಿ ನೀನು ಮಾಡಲ್ಪಡಬೇಕು. நான் ஏற்கனவே 40 வருஷம் ஊழியம் பண்றேங்க. ಅಂಕಲ್ ಅವರು ಸರಿಸುಮಾರು 40 ವರ್ಷಗಳವರೆಗೆ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இந்த 40 வருஷமும் எனக்கு எவ்வளவு வேணுமோ அது சம்பளமாக ஒளிப்படையாக எல்லார் முன்னாடி சொல்லி நான் வாங்கிக்கிறேன். ಅಲ್ಲಿ ಸಂಬಳದ ರೀತಿಯಲ್ಲಿ ಎಷ್ಟು ಬೇಕಾಗಿದೆ ಅಷ್ಟು ಮಾತ್ರ ಬಹಿರಂಗವಾಗಿ ನಾನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. நான் ಕಾಣಿಕೆ வாங்கி பாக்கெட்ல போறது இல்ல. ಆ ಕಾಣಿಕೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಪಾಕೆಟ್ ನಲ್ಲಿ ಹಾಕಿಕೊಳ್ತಾ ಇಲ್ಲ. ஆனா போன மாசம் எனக்கு ஒரு சம்பவம் நடைபெற்றது. ಕಳೆದ ವಾರ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಘಟನೆ ನಡೀತಾ ಇದೆ. எனக்கு அருமையான ஒரு ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப ரொம்ப நல்ல சகோதரர், எனக்கு பிடித்த ஒரு சகோதரர். ಅಂಕಲ್ ಅವ್ರಿಗೆ ಬಹಳ ಬಹಳ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರೀತಿಯ ಒಬ್ಬ ಸಹೋದರರು. அவர் என்ன பண்ணிட்டாரு, நம்ம ஸ்டாஃப்டெல்லாம் அங்கிள் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, இப்போ அங்கிளுக்கு இந்த ஃபாரின் ஃபண்டில் நிற்க போகுது, அவருக்குன்னு கொஞ்சம் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டாஃப்கிட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பணம் ரூபா கலெக்ட் பண்ணி அழகாக ஒரு லிஸ்ட்டு போட்டு அதை கலெக்ட் பண்ணி ஒரு கவரில் வச்சு எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு. உங்களுக்கு வச்சுக்கிறீங்க சந்தோஷமா. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅಂಕಲ್ ಅವ್ರಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಈ ಒಂದು ಹೊರದೇಶದಿಂದ ಬರ್ತಕ್ಕಂಥ ಹಣಬೋದು ನಿಂತು ಹೋಗೋದಕ್ಕಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಆ ಒಂದಿರ್ತಕ್ಕಂಥ ಸಿಬ್ಬಂದಿಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ ತಿಳಿಸಿಕೊಳ್ಪಟ್ಟವರಾಗಿ ಅವರ ಮೂಲಕವಾಗಿ ಸ್ವಲ್ಪ ಹಣವನ್ನು ಅವರು ತೆಗೆದುಕೊಳ್ಪಟ್ಟವರಾಗಿ ಅದನ್ನ ಪಟ್ಟಿಯನ್ನ ಮಾಡಿ ಅದನ್ನ ಒಂದು ಕವರ್ನಲ್ಲಿ ಅಂಕಲ್ ಅವರ ಹತ್ರ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. மாசம் மாசம் உங்களுக்கு ஏதாவது நான் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஏற்பாடு பண்றேன், ஒவ்வொருத்தரையும் கலெக்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னாரு. ತಿಂಗಳು ತಿಂಗಳು ನಿಮ್ಮ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಯಾವ್ದಾದ್ರು ಹಣವನ್ನ ನಾನು ಕಲೆಕ್ಟ್ ಮಾಡಿ ನಿಮ್ಮ ಕೈ ಕೊಡ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. எல்லாரும் முன்னாடி கொடுக்குறாரு அந்த ಕವರ್ கொண்டு. ಎಲ್ಲರ ಮುಂಭಾಗವಾಗಿ ಅವ್ರು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதில் கொடுத்தவங்களும் உட்காந்துருக்காங்க, ಅದ್ರಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಕುತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. நான் அதை அசட்டை பண்ணல, ನಾನು ಅದನ್ನ ಅಸಡ್ಡೆ ಮಾಡ್ಲಿಲ್ಲ, அன்பா அந்த பணத்தை வாங்கிக்கிட்டேன், ಪ್ರೀತಿಯಿಂದ ಒಂದು ಹಣವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಪಟ್ಟೆ. ரொம்ப நன்றி என்று சொன்னேன், ತುಂಬಾ ಧನ್ಯವಾದಗಳು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದೆ. நானும் மனைவியும் அதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சோம். ನಾನು ಆಂಟಿ ಅಂಕಲ್ ಮತ್ತು ಆಂಟಿಯವರು ಅದರ ಕುರಿತಾಗಿ ಆಲೋಚನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ್ರು. இது வரைக்கும் நம்ம ஊழியத்துல ஏழைங்க கிட்ட, நம்மளை விட ஏழைங்க கிட்ட, அதாவது நம்முடைய சப்பார்டினேட் கிட்ட இன்னைக்கு வரைக்கும் 5 ரூபாய் நான் வாங்கினது கிடையாது. ಇಲ್ಲಿಯವರೆಗೂ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅದರಲ್ಲೂ ನಮ್ಮ ಕೈ ಕೆಳಗೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ಯಾವುದೇ ವ್ಯಕ್ತಿಗಳಿಂದ ನಾವು ಕಾಣಿಕೆ ಹಣಗಳನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲ್ಪಡಲಿಲ್ಲ. ಅದು ತಪ್ಪು, ಅದು ತಪ್ಪು. ಯಾಕೆ? அவங்க கஷ்டப்படுறாங்க, ஒருவேளை என்னைய விட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் பெட்ரூம்ல படுத்தேன்னா அவங்களுக்கு பெட்ரூம் கூட இல்லாத ரூம்ல படுத்து கிடக்குறாங்க. ಅಲ್ಲಿ ನಾನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಬೆಡ್ರೂಮ್ ಅಲ್ಲಿ ಮಲ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ ಅಂತಂದ್ರೆ ಅದರಲ್ಲಿ ಕಾಸು ಹಣವನ್ನು ಕೊಡ್ತಕ್ಕಂಥವ್ರು ಬೆಡ್ರೂಮ್ ಇಲ್ಲದೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಮಲ್ಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು. அவங்ககிட்ட காசு வாங்கி நான் ஒரு பெட்ரூம் கட்டணுமா? ಅವರ ಹತ್ರ ನಾನು ಹಣವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಬೆಡ್ರೂಮ್ ಅನ್ನು ಕಟ್ಕೊಳ್ಬೇಕಾ? இதை பற்றி தான் மீகா பேசுகிறார். ಇದರ ಕುರಿತಾಗಿನೇ ಮೀಕನ ಪ್ರವಾದನ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ಬರಿತಾ ಇದೆ. ತಪ್ಪು, ಅದು ತಪ್ಪು. ஆனா ಆದ್ರೆ எனக்கு மேல நிறைய சம்பாதிக்கிறவங்க யாராவது இருந்தா என்கிட்ட கொடுத்து அவங்க கொடுத்தா நான் வாங்கிடுவேன், சந்தோஷமா வாங்கிடுவேன். ನನಗಿಂತಲೂ ಮೇಲಾಗಿ ಅಧಿಕವಾಗಿ ಸಂಪಾದನೆ ಮಾಡ್ತಕ್ಕಂಥವ್ರ ಬಳಿಯಲ್ಲಿ ನಾನು ಕೊಟ್ರೆ ಸಂತೋಷವಾಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ತೇನೆ. இது உண்மை, ಇದು ನಿಜವಾಗಿ நான் சந்தோஷம் வாங்கிக்கிறேன். எங்க மாமா கொடுக்குறாங்க, எங்க அங்க போறேன், எங்க கொடுக்குறாங்க, அவங்க கொடுக்குறாங்க, இவங்க கொடுக்குறாங்க, அவங்க எல்லாம் பெரிய பெரிய கோடீஸ்வரங்க கொடுக்குறத சந்தோஷம் வாங்கிக்கிறேன். ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅಂಕಲ್ ಅವರಿಗೆ ಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಅನೇಕರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕೋಟ್ಯಾಧೀಶ್ವರರಾಗಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಇದ್ದಾರೆ, ಅವರೆಲ್ಲ ಕೊಟ್ಟರು ಕೂಡ ಸಂತೋಷವಾಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ತೇನೆ. நான் சொல்லுவேன், எனக்கு இவ்வளவு போதும், இன்னும் ஒரு ஆளுக்கு தேவையுள்ள இருக்கிற அவர் கொடுத்துருவேன் சொல்லும்போது அவங்க சரிம்பாங்க, இல்லைன்னா நான் ரசீதே வேண்டான்னிருவாங்க. ಅಲ್ಲಿ ಇದು ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಗೆ ಬೇಕಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೀನಿ, ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಿಮಗೆ ರಸೀದಿಯನ್ನು ತಲುಪಿಸುವುದಕ್ಕೆ ವ್ಯವಸ್ಥೆ ಮಾಡ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ
ನಮಗೆ ಯಾವುದೇ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ರಸೀದಿಯು ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ஆனால் 90% ரசீது ஆபீஸில் போட்டு ரசீது கொடுத்துருவோம். இல்லைன்னா ஒரு 10% அவங்க அவ்வளோ அன்பா கொடுக்குறாங்க, அவங்கள போய் நமக்கு ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு வாங்கி நான் செலவு பண்ணிடுவேன். ಅಲ್ಲಿ ಅವರು ಅಷ್ಟು ಪ್ರೀತಿಯಿಂದ ಕೊಡಲ್ಪಡ್ತಾರೆ, ಹಾಗಾಗಿ ಅವರನ್ನ ಯಾವುದೇ ರೀತಿಯಾಗಿ ಗಾಸಿಗೊಳಪಡಿಸಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲ್ಪಡುವಂತನಾಗಿರ್ತೀನಿ. பிரியமானவர்களே, ஏன் இது சொல்ல வரேன்னா காணிக்கையில ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ಯಾಕೆ ಇದನ್ನು ಹೇಳೋದಕ್ಕೆ ಬರ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂತಂದ್ರೆ ಕಾಣಿಕೆ ವಿಚಾರದಲ್ಲಿ ಎಚ್ಚರಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿರ್ಬೇಕು. நீங்க இந்த மீகா புத்தகத்துல இந்த மாதிரி காரியத்தை நீங்க அடிக்கடி படிக்க போறோம். அதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன்னா நம்ம யாருக்கிட்ட காணிக்கை வாங்கணும், யார்கிட்ட வாங்கக்கூடாதுங்கிறத சொல்லிட்டேன். ಅಲ್ಲಿ ಮೀಕನ ಪ್ರವಾದನ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ಇದರ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಓದಿಕೊಳ್ಳೋದಕ್ಕಿದ್ದೇವೆ. ಅದಕ್ಕೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮುನ್ನಡಿಯಾಗಿನೇ ಯಾರ ಹತ್ರ ಹಣವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಬಾರದು, ಯಾರ ಹತ್ರ ಹಣವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಬೇಕು ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದು. சாலமோனுக்கு பிறகு ரெகபியாம் யெரபியாம் என்று 2 அரசர்கள் வந்தார்கள். வந்து தென் ராஜ்யம் வட ராஜ்யம் என்று இஸ்ரேல் நாடு பிளவுபட்டது. ಅಲ್ಲಿ ಸೊಲೊಮೋನನ ನಂತರದಲ್ಲಿ ಯೆರೊಬಾಮನು ರೆಹಬ್ಬಾಮನು ಎಂಬತಕ್ಕಂಥ 2 ವಿಭಜನೆಗೊಂಡಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಯೂದ ಸಾಮ್ರಾಜ್ಯ, ಇಸ್ರೇಲ್ ಸಾಮ್ರಾಜ್ಯ ಎಂಬುದಾಗಿ 2 ಭಾಗವಾಗಿ ಅದು ವಿಂಗಡಣೆ ಆಗಲ್ಪಟ್ಟಿದೆ. வட சாம்ராஜ்யம் சமாரியை தலைநகராக கொண்டு 10 கோத்திரங்களை வைத்திருந்தது. ಅಲ್ಲಿ ಇಸ್ರೇಲ್ ಅವರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸರಿಸುಮಾರು 10 ಗೋತ್ರದವರ ಒಂದು ಹತ್ರ ಗೋತ್ರದವರು ಆ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಅವರು ವಾಸ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಅದರ ಕುರಿತಾಗಿ ಒಳಗೊಂಡಿದೆ. ಸಮಾರ್ಯದಲ್ಲಿ கீழே 2 கோத்திரமும், யூதா கோத்திரம், பெஞ்சமின் கோத்திரம், 2 கோத்திரமும் எருசலேமை தலைநகராக கொண்டு வைத்தது. ಅಲ್ಲಿ ಯೂದ ಮತ್ತು ಬೆನ್ಯಾಮೀನ್ ಗೋತ್ರದವ್ರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಯೆರೂಸಲೇಮನ್ನ ಅವ್ರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮುಖ್ಯ ಪಟ್ಟಣವಾಗಿ ನೇಮಕ ಮಾಡಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಅವರು ಇರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அவங்க அரசாட்சி வேறு வேறு ராஜா அரசாண்டு இருக்கும், அவங்களுக்குள்ளே சண்டை வரும். பக்கத்து நாடு வந்துங்க, ஒரு பக்கம் அசிரியா, ஒரு பக்கம் எகிப்து, ஒரு பக்கம் ஏதோம், அப்படி அவங்களுக்குள்ளேயே சீரியா, இப்படி அவங்களுக்குள்ளேயே ஒரு சண்டைகள் வந்து கொண்டே இருக்கும். ಅವರೊಳಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಐಗುಪ್ತರಾಗಿರ್ಬೋದು, ಎದೋಮ್ಯರಾಗಿರ್ಬೋದು, ಪರ್ಷಿಯರಾಗಿರ್ಬೋದು, ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕ ಅನೇಕ ವ್ಯಕ್ತಿಗಳು ಅವರೊಡನೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಯುದ್ಧಗಳು, ಕಾದಾಟಗಳು ನಡೀತಾನೆ ಇರ್ತದೆ. இங்க நீங்க பாபிலோனுக்கு கைதியாக அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் கொண்டு போகப்படுகிறார்கள். ಬಾಬಿಲೋನಿಗೆ ಇಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲರು ಏನಾಗಿದ್ದಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಸರಿಯಾಗಿ ದಾಸರಾಗಿ ಅವರು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அந்த கைதியாக கொண்டு போகிற காலத்து பக்கத்துல, அதாவது 70 வருஷம் நமக்கு தெரியும் பாபிலோன்ல கைதியா இருந்தாங்கன்னு, அந்த பக்கத்துல தான் இந்த மீகா தீர்க்கதரிசி இருக்கிறார். ಅಲ್ಲಿ 70 ವರ್ಷಗಳವರೆಗೆ ಅವ್ರನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದಾಸರಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆ ಒಂದು ಆಸುಪಾಸಿನಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಈ ಒಂದು ಮೀಕನ ಪ್ರವಾದನೆ ಅದು ಇರಲ್ಪಟ್ಟಿದೆ. ಮೀಕನ ಕಂಡುಕೊಳ್ಳಲ್ಪಡ್ತಾನೆ. இவரு மீகா தீர்க்கதரிசியுடைய ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா, அவரு சமாரியாவுக்கும் போனாரு, அதாவது வடநாட்டுக்கும் போனாரு, தென்னாட்டுக்கு எருசலேமுக்கு போனாரு. 2 ராஜாக்களுக்கும் அவர் தீர்க்க தரிசனம் சொல்கிறார். ಇವರ ಒಂದು ವಿಶೇಷತೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಉತ್ತರ ಭಾಗಕ್ಕೂ ದಕ್ಷಿಣ ಭಾಗಕ್ಕೂ ಅಂತ ಅಂದ್ರೆ ಸಮಾರ್ಯ ಭಾಗದಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥವ್ರಿಗಾಗಿರ್ಬೋದು, ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಇಸ್ರೇಲ್ ಭಾಗದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಯೆರೂಸಲೇಮನ್ನ ಒಂದು ಮುಖ್ಯ ಪಟ್ಟಣವಾಗಿ ಮಾಡಿಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥ 2 ಭಾಗಗಳಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪ್ರವಾದನೆಯನ್ನು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. இருந்த காலத்திலே சமாரியா ஏறக்குறைய பிடிபட்ட அசரியாவுக்கு பிடிபட்டு போகிற ஒரு நாட்கள், பக்கத்து ராஜா வந்து அவங்களை பிடிச்சி எல்லாரும் கொண்டு போகிற நாட்கள். அதே போல யூதா நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. அந்த எசேக்கியா ராஜா வந்த பிறகு அந்த பாபிலோன்லேருந்து படைகள் வந்துகிட்டு இருக்கோம், சீரியாவிலேருந்து படைகள் வந்துகிட்டு இருக்கோம், இப்படி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ಅಲ್ಲಿ ಬಾಬಿಲೋನ್ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಇಸ್ರಾಯೇಲ್ ಯೆರೂಸಲೇಮನ್ನ ಗಮನಿಸುವಾಗ ಬಾಬಿಲೋನಿಂದ ಅಸಿರಿಯ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅವರು ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಗಲಿಬಿಲಿಗೆ ಒಳಗಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಬರ್ತದೆ. ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಸಮಾರ್ಯದವರನ್ನು ಗಮನಿಸುವಾಗ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅವರನ್ನ ಏನಪ್ಪ ಯುದ್ಧದ ಒಂದು ಮೂಲಕವಾಗಿ ಅನೇಕ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ಕೈದಿಗಳ ರೀತಿಯಲ್ಲಿ ದಾಸರ ರೂಪದಲ್ಲಿ ಅವರನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ವಿಷಯಗಳು. அங்க ஏழைகளை சரியாக கவனிக்கல. ಅಲ್ಲಿ ಬಡವರುಗಳನ್ನ ಸರಿಯಾಗಿ ಅವರು ಗಮನಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಡಲಿಲ್ಲ. நீதிமன்றங்களிலே அநீதி இருந்தது. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅನೀತಿವಂತಿಕೆ ಅಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಪಟ್ಟಿತ್ತು. பொய்யான தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். ಆ ಸುಳ್ಳಾದಂತ ಪ್ರವಾದಿಗಳಲ್ಲಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಪಟ್ರು. மத தலைவர்கள் எல்லாம் பண ஆசையில ஊழல் பண்ணாங்க. ಅಲ್ಲಿ ಧರ್ಮ ಪ್ರಚಾರಕರೆಲ್ಲ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅಧಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಹಣದ ಆಸೆಗೆ ಒಳಗಾಗಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்பதான் மீகா வராரு. ಆಗ ಮೀಕ ಪ್ರವಾದಿಯು ಬರಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அப்படிப்பட்டவர்களுக்கு எச்சரிப்பை ಆ கொடுக்கின்றார். ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥವ್ರಿಗೆ ಒಂದು ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. நீங்க மீகா முதல் 2 வசனம் படிங்க. ಆ ಮೀಕ 1ನೇ ಅಧ್ಯಾಯದ 2 ವಚನಗಳನ್ನು ಓದ್ಕೊಳ್ರಿ. யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்னும் யூதா ராஜாக்களுடைய நாட்களில் முரேசா ஊரானாகிய மீகாவுக்கு உண்டானதும் அவன் சமாரியாவுக்கும் எருசலேமுக்கும் விரோதமாய் தரிசித்ததுமான கர்த்தருடைய வார்த்தை. சகல ஜனங்களே கேளுங்கள், பூமியே அதில் உள்ளவைகளே செவி கொடுங்கள்.
கர்த்தராகிய ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிற ஆண்டவரே உங்களுக்கு விரோதமாக சாட்சியாய் இருப்பார். ಯಹೂದ್ಯದ ಅರಸನಾದಂಥ ಯೋತಾಮ್, ಆಹಾಜ್, ಹಿಜ್ಕಿಯ ಇವರ ಕಾಲದಲ್ಲಿ ಸಮಾರ್ಯದ ಮತ್ತು ಯೆರೂಸಲೇಮಿನ ವಿಷಯವಾಗಿ ಮೋರೆಷೆತ್ ಊರಿದವನಾದ ಮೀಕನಿಗೆ ಕಂಡುಬಂದ ಯೆಹೋವನ ವಾಕ್ಯ. ಜನಾಂಗಗಳೇ, ನೀವೆಲ್ಲರೂ ಕೇಳಿರಿ, ಭೂಮಂಡಲವೇ, ಭೂಮಿಯಲ್ಲಿರುವ ಸಮಸ್ತವೇ ಕಿವಿಗೊಡಿ. ಕರ್ತನಾದ ಯೆಹೋವನು ತನ್ನ ಪವಿತ್ರಾಲಯದೊಳಗಿಂದ ನಿಮಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಸಾಕ್ಷಿ ಕೊಡುತ್ತಾನೆ. இப்போ நான் சொன்னதெல்லாம் அந்த வசனத்துல இருக்கு. ನಾನು ಹೇಳ್ತಕ್ಕಂಥದ್ದೆಲ್ಲ ಇವಾಗ ಈ ಒಂದು ವಚನದಲ್ಲಿದೆ. எந்த ராஜா காலத்துல அவர் இருந்தாரு, ಯಾವ ಅರಸನ ಕಾಲಘಟ್ಟಗಳಲ್ಲಿ ಆತನು ಇದ್ದ, எந்த கிராமத்திலிருந்து அவர் வந்தாரு, ಯಾವ ಗ್ರಾಮದಿಂದ ಆತನು ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ, எதுக்காக வந்தாரு. ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ಬಂದ್ರು. பிரியமானவர்களே, இந்த இவர் சிட்டில தான் ஊழியம் பண்றாரு. அவர் கிராமத்துல வந்தவர் சிட்டில ஊழியம் பண்றாரு. ಇವ್ರೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪಟ್ಟಣದ ಭಾಗದಲ್ಲಿ ಬಂದು ಸೇವೆನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಂಥವರು. இவருடைய இந்த மீகாவுடைய முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா, தேவன் நீதி உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், நாம் தாழ்மையாக இருப்பதை விரும்புகிறார். இதை அவர் சொல்லுகின்றார். ದೇವರು ಕರುಣೆ ಉಳ್ಳವನು, ನೀತಿವಂತನು, ಆತನ ಕರುಣೆ ತೋರಿಸುವಂತವನು ಎಂಬುದಾಗಿ ಇಲ್ಲಿ ಆತನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. அப்புறம் 4ஆம் அதிகாரத்தை முதல் 7 அதிகாரம், முதல் 3 அதிகாரம் இது சொல்லணும். 4ல இருந்து 7 வரைக்கும் பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு காரியம் சொல்றாரு. நீங்க பாருங்க, உங்களுக்கு நியாய தீர்ப்பு ஒன்று வரப்போகுது, தீர்ப்பு வரப்போகுது. அதுக்கு இயேசு கிறிஸ்து பெத்லெஹேமிலே பிறப்பார், அவர் மீட்பர், கொண்டு வருவார் என்பதை வெளிப்படுத்துகிறார். ಅಲ್ಲಿ 4ನೇ ಅಧ್ಯಾಯದಿಂದ 7ನೇ ಅಧ್ಯಾಯದವರೆಗೆ ಗಮನಿಸುವಾಗ ಇಸ್ರಾಯೇಲರ ಮುಂದಿನ ಒಂದು ಕಾರ್ಯಗಳ ಕುರಿತಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ, ಯೇಸು ಎಂಬತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿ ಬಂದು ಅವರ ರಕ್ಷಕನಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸಲ್ಪಡ್ತಾರೆ ಎಂಬುದನ್ನು ಆತನು ವಿವರಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. பெத்லெஹேமை பற்றி எழுதுகின்றார். ಆ ಬೆತ್ಲೆಹೇಮಿನ ಕುರಿತಾಗಿ ಆತನು ಬರೆಯಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ವಚನ ಮೀಕ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಚನ. படிக்கலாம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் ಬೇರೆ ಎನ್ನத்தை ಕರ್ತರ್ ಉನ್ನಿಡத்தில் ಕೇಳ್கிறார். ಮನುಷ್ಯನೇ, ಒಳ್ಳೆಯದು ಇಂಥದ್ದೇ ಎಂದು ಯೆಹೋವನು ನಿನಗೆ ತೋರಿಸಿದ್ದಾನಷ್ಟೇ. ನ್ಯಾಯವನ್ನ ಆಚರಿಸುವುದು, ಕರುಣೆಯಲ್ಲಿ ಆಸಕ್ತನಾಗಿರುವುದು, ನಿನ್ನ ದೇವರಿಗೆ ನಮ್ರವಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳುವುದು ಇಷ್ಟನ್ನೇ ಹೊರತು ಯೆಹೋವನು ನಿನ್ನಿಂದ ಇನ್ನೇನು ಅಪೇಕ್ಷಿಸುವನು. இந்த வசனத்துல எல்லாமே வந்துச்சு. ಈ ವಚನದಲ್ಲಿ ಎಲ್ಲವೂ ಬರಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆண்டவர் உன்கிட்ட என்ன கேட்கிறாருப்பா? ದೇವರು ನಿನ್ನ ಹತ್ರ ಏನ್ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾನಪ್ಪ? நீ தாழ்மையா நடப்பா, ನೀ ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳವನಾಗಿರು, இரக்கம் உள்ளவனாக இருப்பா, ಕರುಣೆ ತೋರಿಸುವಂತವನಾಗಿರು, நீதி உள்ளவனாக இருப்பா, ನೀತಿ ಉಳ್ಳವನಾಗಿ ಕಾಣಿಸಿಕೋ. இதுதான் கேட்கிறாரு. ಇದನ್ನೇ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. இந்த வசனம் தான் ஒரு விதை வசனம் சொல்ல முடியும். இந்த 7 அதிகாரத்தையும் சுத்தி சுத்தி மறுபடியும் இதை தான் ஆண்டவர் சொல்லுவார். ಈ 7 ಅಧ್ಯಾಯಗಳಲ್ಲಿ ಪುನಃ ಪುನಃ ಈ ಒಂದು ವಚನವಾದ ಪುನರಾವರ್ತನೆಯಾಗಿ ಅದು ಕಂಡು ಬರುವಂತ ಒಂದು ವಿಷಯವಾಗಿರ್ತದೆ. நான் இப்ப உங்கள்கிட்ட சில கேள்விகளை கேட்க போறேன். ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕೆಲವು ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನ ನಾನು ಕೇಳೋದಕ್ಕಿದ್ದೇನೆ. கேள்வியில கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சில வசனங்களை நான் படிக்க போறோம். படிச்சு முடிச்ச பிறகு நீங்க ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನ ಕೇಳೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಕೆಲವು ವಚನಗಳನ್ನು ಓದೋದಕ್ಕಿದ್ದೇವೆ. ಅದನ್ನ ಓದಿದ ನಂತರದಲ್ಲಿ ನಾನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರಶ್ನೆಯನ್ನ ಕೇಳ್ತೀನಿ. பிரியமானவர்களே, முதல் அதிகாரத்தினுடைய டாபிக் இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் எதிரான மனம் திரும்புதல் மற்றும் தீர்ப்புக்கான ஒரு அழைப்பு. ಅಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲಿಗೂ ಮತ್ತು ಯಹೂದ್ಯದ ವಿರುದ್ಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಮತ್ತು ದೇವರ ತೀರ್ಪಿಗೆ ಬರತಕ್ಕಂಥ ಒಂದು ಕರೆ. பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசி இவர் காலத்தில் தான் இருந்திருக்கிறார். ஏசாயா ಪ್ರವಾದಿ ಇವರ ಒಂದು ಕಾಲಘಟ್ಟಗಳಲ್ಲಿ ಆತನು ಇರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. ஆகையினால ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புத்தகமும் இந்த புத்தகமும் ஏறக்குறைய ஒன்று போல இருக்கும். ಹಾಗಾಗಿ ಏಷಯನ ಪ್ರವಾದನೆ ಗ್ರಂಥ ಮತ್ತು ಮೀಕನ ಪ್ರವಾದನೆ ಗ್ರಂಥ ಸರಿಸುಮಾರು ಒಂದೇ ರೀತಿಯಾಗಿ ಅದು ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳುವಂತದ್ದಾಗಿದೆ. இங்க முதல் 2 வசனத்தை பார்க்கும்போது உங்களுக்காக விரோதமாக கர்த்தர் சாட்சி கொடுப்பார் என்று இங்கு எழுதுகின்றார். ಅಲ್ಲಿ ನಿಮಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಯೆಹೋವನು ತನ್ನ ಪವಿತ್ರಾಲಯದೊಳಗಿಂದ ಸಾಕ್ಷಿ ಕೊಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. நீங்க இந்த பைபிள் எல்லாம் திருப்பிடுங்க. ಸತ್ಯವೇದ ನೀವು ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ. இது முதல் அதிகாரத்துல ஒரு சில ಕೇಳ್ವಿகளை உங்களோடு கேட்க போறேன். ಮೊದಲ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮೊಡನೆ ಕೆಲವು ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನ ನಾನು ಕೇಳೋದಕ್ಕಿದ್ದೇನೆ. இந்த கேள்வி புಸ್ತಕದಿಂದ கேட்க போறேன். ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಪುಸ್ತಕದಿರ್ತಕ್ಕಂಥದ್ರ ಮೂಲಕವಾಗಿ ನಾನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕೇಳಿಕೊಳ್ತೇನೆ. அதுல முதல் கேள்வி என்னன்னா, ಅದರಲ್ಲಿ ಮೊದಲ ಪ್ರಶ್ನೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ಮೊದಲ ಅಧ್ಯಾಯದ ಮೊದಲ ವಚನ அதுக்குள்ள மறைஞ்சிட்டு இருக்குது. அதுக்குள்ள ಅದರೊಳಗಡೆ ಅದರ ಒಂದು ಉತ್ತರವಿದೆ. கர்த்தருடைய வார்த்தை யாருக்கு வந்தது? ಕರ್ತನ ವಾಕ್ಯ ಯಾರಿಗೆ ಬರಲ್ಪಟ್ಟಿದೆ? அதுல 4 ஆப்ஷன் இருக்கு.
ಅದರಲ್ಲಿ 4 ಆಪ್ಷನ್ಸ್ಗಳಿದೆ. ஏசாயா, ஓசியா, மொராத்தியா, மீகா, ஆமோஸ். இந்த 4 பேர்ல எது கரெக்ட்? ಅಲ್ಲಿ 4 சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. ಏಷಯ, ಓಷಯ, ಮೊರೆಷೆತ್, ಮೀಕ ಮತ್ತು ಆಮೋಸ್ ಎಂಬುದಾಗಿದೆ. ಅದರಲ್ಲಿ ನಿಮಗೆ ಸರಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಯಾವುದು? 1வது வசனம் படிங்க. ಯೆಹೋವನ ವಾಕ್ಯವು ಯಾರಿಗೆ ಬಂತು? 1ನೇ ವಚನದಲ್ಲಿ ಪ್ರಕಾರ வெரி கரெக்ட். முரேசாத்தின் ಮೊರೆಷೆತಿನ ಮೀಕನಿಗೆ. மீகா கொடுச்சு. ரைட். அதே வசனம் இன்னொன்னு, யாருடைய ஆட்சி காலத்தில் மீகா தீர்க்க தரிசனம் உரைத்தார்? ಮೀಕನು ಯಾರ ಆಳ್ವಿಕೆಯ ಕಾಲದಲ್ಲಿ ಪ್ರವಾದಿಸಲ್ಪಟ್ಟವನಾಗಿದ್ದ? சவுல், தாவீது, சாலமோன், யெரொபெயாம், ஆகாப், யெகூ, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா, யோசியா, யோகாக்கிம், சிதேக்கியா. எது? ಯಾವುದು? ಸೌಲ್, ரைட். ಯೋತಾಮ, ಆಹಾಜ್, ಹಿಜ್ಕಿಯ. அதனால இப்போ இந்த கொஸ்டின் ஆன்சர் புக்கை நீங்க பார்க்கும்போது இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூ வில் லவ் இட். ಅಲ್ಲಿ ಪ್ರಶ್ನೆ ಪತ್ರಿಕೆಯ ಒಂದು ಪುಸ್ತಕವನ್ನು ನೀವು ತೆಗೆದುಕೊಂಡು ನೋಡಲ್ಪಡುವಾಗ ತುಂಬಾ ನಿಮಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪ್ರೀತಿ ಉಂಟಾಗ್ತದೆ. அந்த பைபிள்ல வசனமும் இதுல போட்டிருக்கோம், சைடுல வசனம் போட்டிருக்கோம். ಆ ವಚನವನ್ನು ಕೂಡ ನಾವು ಸೈಡ್ ನಲ್ಲಿ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. முதலாம் வசனம் முதல் அதிகாரத்துல 2 கேள்வி நான் படிச்சேன், நீங்க பதில் சொன்னீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ಆ ಮೊದಲ ಅಧ್ಯಾಯದ 2 ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನ ಕೇಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. ಅದನ್ನು ಕೇಳುವಾಗ ನೀವು ಉತ್ತರಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ, ತುಂಬಾ ಸಂತೋಷ. இங்க கான்ஃபரன்ஸ்க்கு வரும்போது எல்லாத்தையும் ஃபுல்லா முடிச்சிட்டு உங்களுடைய புக்கு, தனி புக்கை என் கையில கொண்டு வந்து எல்லாரும் கொடுக்கணும்னு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ನೀವು ಕಾನ್ಫರೆನ್ಸ್ಗೆ ಬರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನೀವೆಲ್ಲರೂ ವೈಯಕ್ತಿಕವಾಗಿ ಅಂಕಲ್ ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಆ ಒಂದು ಪುಸ್ತಕಗಳನ್ನು ಕೊಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಆಸೆಯುಳ್ಳವನಾಗಿದ್ದೇನೆ. ஏன்னா இது சாதாரண காரியம் இல்லை. இது உங்களுக்கு இந்த மறுபடியும் சொல்றேன், இந்த புக்கு நீங்க சாகர மட்டும் உங்க செல்ஃப்ல இருக்கணும். ಇದೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಪುಸ್ತಕ. ಇದನ್ನ ಸಾಯೋವರೆಗೂ ನಿಮ್ಮ ಒಂದು ಸೆಲ್ಫ್ ಗಳಲ್ಲಿ ಅದು ಕಾಣಿಸಿಕೊಳ್ಪಡಬೇಕು. ஒருவேளை நீங்க தமிழ் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைங்க இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறவங்க இருந்தால் இங்கிலீஷில் வாங்கிக்கோங்க. டைட்டஸ் இப்போ வாங்கி ஒரு செட் வாங்கி வச்சுக்கிடுங்க. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನೀವು ತಮಿಳ್ ಭಾಷೆಯನ್ನು ಓದ್ತಾ ಇದ್ದೀರಿ, ಆದ್ರೆ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಇಂಗ್ಲಿಷ್ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಓದ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಈಗಲೇ ಒಂದು ಸೆಟ್ಟನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳ್ರಿ ಟೈಟಸ್ ಸಹೋದರ ಬಳಿಯಲ್ಲಿ. ಈಗಾಗಲೇ உங்க பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கிற சொத்து, ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಇದೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸೇರಿಸಿಡ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಆಸ್ತಿಯಾಗಿದೆ. அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சருக்கு நீங்க வசனத்தில் எப்படி படிக்கிறீங்கன்னா கொஞ்சம் பேக்ரவுண்ட் தெரியணும் உங்களுக்கு. ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಗೆ ಉತ್ತರಗಳನ್ನು ಹೇಗೆ ನೀವು ಓದ್ಕೊಳ್ತೀರಿ ಅಂತಂದ್ರೆ ಅದರ ಒಂದು ಹಿನ್ನೆಲೆಯನ್ನ ನೀವು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕು. இது போல இப்போ நான் சொல்லிட்டு 100 கொஸ்டின் இருக்கு. இப்போ 100 கொஸ்டின் படிப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை. ನಾನು ಹೇಳಿದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ 100 ಪ್ರಶ್ನೆಗಳಿದೆ, ಅದನ್ನು ಓದುವುದಕ್ಕೆ ಸಮಯಗಳಿಲ್ಲ. 2 கொஸ்டின் உங்களுக்கு படிச்சேன். 2 ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಕೇಳಿದೆ. மீதி கொஸ்டின் நீங்களே படிச்சுக்கிடுங்க. ಮಿಕ್ಕ ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನ ನೀವೇ ಓದಿಕೊಳ್ಳಿ ನೋಡ್ರಿ. என்னோட பைபிள்ல வாங்க, ನನ್ನೊಡನೆ ಸತ್ಯವೇದ ತಿರಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ. இப்போ ஒரு 2 வசனம் இந்த அதிகாரத்தில் படிச்சிருக்கோம். மீதி நீங்க எல்லா வசனங்களும் பார்க்கும்போதும் ஏறக்குறைய இந்த 2 வசனங்களும் தேவன் கொடுக்கிற விரோதமாக கொடுக்கிற ஒரு நியாய தீர்ப்பாக இருக்கும். ಮಿಕ್ಕ ಎಲ್ಲ ವಚನಗಳು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದೇವರು ಕೊಡ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿನ ಒಂದು ನ್ಯಾಯದಂಡನೆ ಒಂದು ವಚನಗಳಾಗಿ ಅದು ಕಾಣಿಸಿಕೊಳ್ತದೆ. 2வது அதிகாரத்துக்கு வாங்க. 2ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬನ್ರಿ. 2வது அதிகாரத்துல டாபிக் அநீதி மற்றும் தவறான தீர்க்கதரிசிகளின் கண்டனம், ಮರುಸೀರಮಿಕೆ ವಾಕುறுதிகளை ದೇವನ್ ಕೊಡ್ಕಿಂಡಾರ್. ಅಲ್ಲಿ ಅನ್ಯಾಯ ಮತ್ತು ಸುಳ್ಳು ಪ್ರವಾದಿಗಳ ವಿರುದ್ಧವಾಗಿ ಖಂಡನೆ ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಭರವಸೆಯೊಂದಿಗೆ ಪುನರ್ಸ್ಥಾಪನೆ. அங்க பாருங்க, முதல்ல பாருங்க, உலகத்து தலைவர்கள் எப்படி இருப்பாங்க, வேர்ல்ட்லி லீடர்ஸ் எப்படி இருப்பாங்க. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಲೌಕಿಕವಾದಂತ ಒಬ್ಬ ನಾಯಕರುಗಳು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ತಾರೆ. முதல் 2 வசனம் படிங்க. 2வது அதிகாரம் முதல் 2 வசனம். ಮೊದಲ 2 ವಚನಗಳನ್ನು ಓದಿಕೊಳ್ಳ್ರಿ. அக்கிரமத்தை யோசித்து தங்கள் படுக்கைகளின் மேல் பொல்லாப்பு செய்ய எத்தனம் பண்ணி தங்கள் கையில் வல்லமை இருக்கிறபடியினால் விடியற்காலம் ஆகிற போது அதை நடப்பித்து வயல்களை இச்சித்து பறித்து கொண்டு வீடுகளை இச்சித்து எடுத்துக்கொண்டு புருஷனையும் அவன் வீட்டையும் மனுஷனையும் அவன் சுதந்திரத்தையும் ஒடுக்குகிறவர்களுக்கு ஐயೋ. ತಮ್ಮ ಹಾಸಿಗೆಗಳಲ್ಲಿಯೇ ಅನ್ಯಾಯವಾಗಿ ಯೋಚಿಸಿ ಕೇಡನ್ನ ಕಲ್ಪಿಸುವವರ ಗತಿಯನ್ನ ಏನು ಹೇಳಲಿ. ಉದಯದ ಬೆಳಕಿನಲ್ಲಿ ಅದನ್ನ ನಡೆಸುವವರು ಅದು ಅವರ ಕೈವಶವಷ್ಟೇ. ಹೊಲಗದ್ದೆಗಳನ್ನ ದುರಾಸೆಯಿಂದ ಆಕ್ರಮಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ, ಮನೆಗಳನ್ನ ಲೋಭದಿಂದ ಅಪಹರಿಸುತ್ತಾರೆ, ಮನೆಗಳನ್ನು ಮನೆಯವನನ್ನು ಸ್ವಾಸ್ಥ್ಯದವನನ್ನು ತುಳಿದು ಬಿಡುತ್ತಾರೆ. உங்க கையில பவர் வல்லமை இருக்கப்படின்னு போட்டிருக்கு. பவர் இருக்கனால வயல்களை மற்றவங்களுடைய சொத்தை இச்சித்து பறித்து கொண்டு அவங்க வீடுகளை இச்சித்து எடுத்துக்கொண்டு அவங்க புருஷனையும் வீட்டையும் அவங்களுடைய இதையும் ஒடுக்குறவனுக்கு ஐயೋ. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತ ಅಂದ್ರೆ ತಮ್ಮ ಒಂದು ಕೈ ಮೂಲಕವಾಗಿ, ಬಲದ ಮೂಲಕವಾಗಿ, ಅಧಿಕಾರದ ಮೂಲಕವಾಗಿ
ಇತರರ ಹೊಲಗದ್ದೆಗಳನ್ನ ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಮನೆಗಳನ್ನ ಲೋಭದಿಂದ ಮನೆಯವರನ್ನ, ಮನೆಯ ಸ್ವಾಸ್ಥ್ಯದವನನ್ನು ಕೂಡ ತುಳಿದು ಬಿಡುವಂತವರಿಗೆ ಒಂದು ಅಯ್ಯೋ ಎಂಬುದಾಗಿ. பிரியமானவர்களே, நம்ம ஊர்ல நடக்குது இது கிராமங்கள்ல. ನಮ್ಮ ಒಂದು ಗ್ರಾಮಗಳಲ್ಲಿ ಇದು ನಡೀತದೆ. ஒரு கிராமத்துக்கு நீங்க போனீங்கன்னா ஒரு போகும்போதே நம்ம சின்ன ரோட்டு வழியே தான் போவோம். அங்கே ஒரு 100 ஏக்கர் இருக்கும். அந்த 100 ஏக்கர்ல 96 ஏக்கரு ஒரே குடும்பத்துக்கு தான் இருக்கும். ಅಲ್ಲಿ ಸರಿಸುಮಾರು ರಸ್ತೆ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಚಿಕ್ಕದಾಗಿರ್ತದೆ. ಹೋಗ್ತಾ ಹೋಗ್ತಾ ನೀವು ಸುಮಾರು ಒಂದು 100 ಎಕರೆ ಜಾಗ ಅಲ್ಲಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಅದರಲ್ಲಿ 96% ಎಕರೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅದು ಒಂದೇ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಸೇರಿರ್ತಕ್ಕಂಥದ್ದಾಗಿರ್ತದೆ. அவங்க பெரிய வீடு கட்டி பண்ணையாருன்னு சொல்லிடுவாங்க அவங்கள. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಊರಿನ ಯಜಮಾನರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ದೊಡ್ಡದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಬಂಗಲೆಯನ್ನ ಕಟ್ಟಿಕೊಂಡಿರ್ತಾರೆ. ಅವರು வரும்போதே ஒரு பெரிய ராஜ மரியாதை வருவார். ಅವರು ಬರುವಾಗಲೇ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ದೊಡ್ಡ ರಾಜ ಮರ್ಯಾದೆಯಲ್ಲಿ ಕೊಡ್ತಾರೆ. அவர் நினைச்சதை சாதிப்பார். ಅವರು ನೆನೆಸಿಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥದ್ದನ್ನ ಸಾಧಿಸ್ತಾರೆ. எந்த இடத்தையும் வாங்கிடுவாரு. ಯಾವ ಜಾಗವನ್ನು ಬೇಕಾದ್ರೂ ತೆಗೆದುಕೊಳ್ತಾರೆ. பைபிள்ல ஆகாப் என்று ஒரு அரசன் இருந்தார். ಆ ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ಅಹಾಬ ಎಂಬತಕ್ಕಂಥ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಇದ್ದಾನೆ. பெரிய ராஜா, ದೊಡ್ಡ ಅರಸ. ஆனாலும் இஸ்ரவேலினுடைய ராஜா அவனுக்கு ஒரு ஆசை, பக்கத்துல ஒரு சின்ன ஏழையுடைய தோட்டம், அந்த தோட்டத்து மேல கண்ணு, அந்த திராட்சை தோட்டத்தை எனக்கு வாங்கணும்னு அவன் வந்து ஆசைப்படுறான். ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಪಕ್ಕದ ಇರ್ತಕ್ಕಂಥ ಆ ಒಂದು ದ್ರಾಕ್ಷಿ ತೋಟ, ಚಿಕ್ಕದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ದ್ರಾಕ್ಷಿ ತೋಟವನ್ನ ಆತನ ಸ್ವಾಧೀನ ಮಾಡಿಕೊಳ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಆಸಕ್ತಿ ಉಳ್ಳವನಾಗಿ, ಆಸೆ ಉಳ್ಳವನಾಗಿರ್ತಾನೆ. வந்து ஐயா எங்க பாட்டாயன் சொத்து, தாத்தா சொத்து, இது கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு அவனுக்கு அவனால் தூங்க முடியல. அவன் ஒய்ஃப்ட சொல்றான். கடைசியில் அவனை கொன்னு அந்த இடத்த எடுத்துக்கிறாங்க. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆತನಿಂದ ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಮಲಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗ್ತಾ ಇಲ್ಲ. ತದನಂತರದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಜಾಗದ ಮಾಲೀಕನನ್ನ ಕೊಂದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹೆಂಡತಿಗೆ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಆ ಒಂದು ಜಾಗವನ್ನ ತನ್ನದಾಗಿ ಮಾಡಿಕೊಳ್ತಾನೆ. நிறைய பேப்பர்ல நம்ம படிக்கிறோம். நமக்கு கிராமங்கள்ல வந்திருந்தவங்களுக்கு தெரியும். நிறைய ஆகாப்புகள் நம்முடைய தேசத்தில் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இஸ்ரவேல்லையும் யூதயாவிலையும் இப்படிப்பட்டு இருந்திருக்காங்கிறத ಅಳಗಾಗ ಮೀಕಾ ವಿಳಕುகிறார். ಅಲ್ಲಿ ಮೀಕನು ಬಹಳ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಸುಂದರವಾದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಇಸ್ರಾಯೇಲ್ ಭಾಗದಲ್ಲಿ ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಸಮಾರ್ಯ ಭಾಗದಲ್ಲೂ ಕೂಡ ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಜನಗಳು ಇರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. 6ನೇ ವಚನ படிங்க. 6ನೇ ವಚನ. தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பீர்களாக என்கிறார்கள். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இந்த பிரகாரமாய் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லாவிட்டால் நிந்தை நீங்காதே. ಆಹಾ, ಆ ಕೆಡುಕರು ಪ್ರವಾದನೆ ಮಾಡಬೇಡಿರಿ, ಇಂಥ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಪ್ರವಾದನೆಯನ್ನೆತ್ತ ಕೂಡದು, ದೂಷಣೆಗಳು ತೊಲಗುವುದೇ ಇಲ್ಲ ಎಂದು ಪ್ರವಾದನೆಯನ್ನ ಮಾಡುತ್ತಾರೆ. பிரியமானவர்களே, யாராவது தேவனுடைய செய்தியை போய் சொன்னாங்கன்னா அவங்களை ரிஜெக்ட் பண்றாங்க. ஏய் பொங்கய்யா, வர வேண்டாம்யா, ஊழியக்காரங்களா வரக்கூடாதுயா என்று சொல்றாங்க. ಅಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ಪ್ರವಾದಿಗಳು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಪ್ರವಾದನೆಗಳನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ರೆ, ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ರೆ, ಬೇಡಪ್ಪ ಹೋಗ್ರಿ ಇಲ್ಲಿಂದ ನೀವು ಎಂಬುದಾಗಿ ಅವ್ರನ್ನ ಓಡಿಸಿ ಬಿಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்புறம் 5, 6, 8, 9 நீங்க படிச்சீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா அந்த நாட்டில் ஈவன் டுடே இன்னைக்கு நம்ம இந்தியாவில் அப்படிதான் இருக்குது. நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஏழை ஏழையாயிட்டே போறான், ಪಣಕಾರನಾಗಿಟ್ಟೇ போறான். ಇವತ್ತಿನ ದಿವಸಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಒಂದು ಸುತ್ತಮುತ್ತಲು ಕೂಡ ನಾವು ಗಮನಿಸ್ತೇವೆ. ಬಡವನಾಗ್ತಾನೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಆತನು ಶ್ರೀಮಂತನಾಗಿನೇ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவன் கஷ்டப்பட்டு ராத்திரி பகலும் உழைக்கிறான். ஒரு 2 ஏக்கர் இடத்த வச்சிருக்கிறான். அவன் பிள்ளைங்க அதே இதை பார்க்குது, பேர பிள்ளைங்க அதே இது பார்க்குது, ஏதோ ஒன்று படிக்குது, அப்புறம் திருப்பி அதை போகுது. இப்படி ஒரே கன்ஃபியூஷன் தான் இருக்கணும் நம்ம நாடும். ಅಲ್ಲಿ ಕೆಲವು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅವರು ಓದ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅವರು ಏನಪ್ಪಾ ಅಂತಾರೆ 1-2 ಎಕರೆ ಜಾಗವನ್ನು ನೋಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದರ ನಂತರದಲ್ಲಿ ಕೆಲವು ವ್ಯಕ್ತಿಗಳು ಬರ್ತಾರೆ, ಪುನಃ ಅವ್ರು ನೋಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇದೇ ರೀತಿಯಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ವಂಶ ಪಾರಂಪರವಾಗಿ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಅವರು ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ನಡ್ಸ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. 8, 9 படிங்க. 8, 9ನೇ ವಚನ ಓದಿಕೊಳ್ಳೋಣ. என் ஜனங்கள் பூர்வ முதல் சத்ருவை போல எழும்பினார்கள். யுத்தத்திலிருந்து திரும்பி வந்து வழியில் அஞ்சாமல் கடந்து போகிறவர்களுடைய மேலங்கியையும் வஸ்திரத்தையும் உரிந்து கொண்டீர்கள். என் ஜனத்தின் ஸ்திரீகளை அவர்களுடைய சௌக்கியமான வீடுகளிலிருந்து துரத்தி விட்டீர்கள். அவர்களுடைய குழந்தைகளுக்கு இருந்த என் அலங்காரத்தை என்றைக்கும் ಇಲ್ಲದಪಡಿಗೆ ಪರಿತು ಕೊಂಡೀர்கள். ನನ್ನ ಜನರು ಕೆಲವು ಕಾಲದಿಂದ ಶತ್ರುಗಳಾಗಿ ಎದ್ದಿದ್ದಾರೆ. ಜಗಳವನ್ನಲ್ಲದೆ ನಿರ್ಭಯವಾಗಿ ಹೋಗಿ ಬರುವವರ ಅಂಗಿಯ ಮೇಲಿನಿಂದ ಶಲ್ಯವನ್ನ ಕಸಿಕೊಳ್ಳುತ್ತೀರಿ. ನನ್ನ ಜನರ ಸ್ತ್ರೀಯರನ್ನ ಅವರ ಪ್ರಿಯವಾದ ಮನೆಗಳಿಂದ ತಳ್ಳಿ ಹಾಕುತ್ತೀರಿ. ಅವರ ಸಣ್ಣ ಮಕ್ಕಳಿಗೆ ನನ್ನ ಮಹಿಮೆಯ ಹಕ್ಕನ್ನ ಇನ್ನೆಂದಿಗೂ ಸಿಕ್ಕದಂತೆ ತಪ್ಪಿಸುತ್ತೀರಿ. ಪ್ರಿಯಮಾನವರೇ,
நீங்க யாராவது ஒருத்தன் கொஞ்சம் பணக்காரன் ஆயிட்டா அவனை எப்படியாவது மட்டம் தட்டி அந்த கிராமங்களில் பார்த்தீங்கன்னா அவனை ஏழை ஆக்கிடுவாங்க. அதுதான் இந்த வசனம் சொல்கிறது. ಅಲ್ಲಿ ವಚನ ಏನ್ ಹೇಳ್ತದೆ ಅಂತಂದ್ರೆ ಯಾರಾದ್ರೂ ಒಂದು ಊರಿನಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಬೆಳೀತಾ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ತಕ್ಷಣವಾಗಿ ಅವನನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕೆಳಗಡೆ ತಳ್ಳುವುದಕ್ಕೆ ನೋಡಲ್ಪಡ್ತಾರೆ. ஆனா ஆண்டவர் என்ன சொல்ல பாருங்க, ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குற பாருங்க. ಆದ್ರೆ ದೇವರು ಒಂದು ವಾಗ್ದಾನವನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಏನ್ ನೋಡ್ರಿ, யாரெல்லாம் ஆண்டவரை யாக்கோபின் தேவனா கொண்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தடைகளெல்லாம் நீக்கி போட்டு அவங்கள கர்த்தர் அவங்கள உயர்த்துவார் என்று அவருக்கு தேவனுடைய பிள்ளைகள் வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தை நாம் கூட எடுத்துக்கொள்ள முடியும். ಅಲ್ಲಿ ದೇವರು ವಾಗ್ದಾನವನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ, ಯಾಕೋಬಿನ ದೇವರು ಯಾರಿಗೆಲ್ಲ ಅವರಿಗೆ ಅಡೆತಡೆ ಆಗಿದ್ರು ಅವರೆಲ್ಲರನ್ನ ನಿವಾರಣೆ ಮಾಡಿ ಅವರನ್ನ ಅಭಿವೃದ್ಧಿ ಪಡಿಸ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಅದೇ ವಾಗ್ದಾನವನ್ನ ದೇವರು ಪ್ರವಾದನೆಯಾಗಿ ನಮಗೆ ಕೊಡುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. 12 படிங்க. யாக்கோபின் ஜனங்களே, உங்கள் எல்லாரையும் நான் நிச்சயமாய் கூட்டுவேன். இஸ்ரவேலின் மீதியானவர்களை நிச்சயமாய் சேர்ப்பேன். போஸ்ராவின் ஆடுகளைப் போல் அவர்களை ஏக கூட்டமாக்குவேன். தன் தொழுவத்துக்குள்ளே சேர்ந்த மந்தைக்கு சமானமாய் ஜனத்திரளினாலே இரைச்சல் உண்டாகும். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். ಕರ್ತರ್ ಅವர்கள் ಮುನ್ನಣಿಯಲ್ಲಿ ನಡೆದು ಪೋವಾರ್. ಯಾಕೋಬೆ, ನಿನ್ನವರನ್ನೆಲ್ಲ ಕೂಡಿಸುವೆನು, ಇಸ್ರಾಯೇಲಿನ ಜನಶೇಷವನ್ನ ಸೇರಿಸುವೆನು. ಅವರನ್ನು ಹಟ್ಟಿಯಲ್ಲಿನ ಕುರಿಗಳಂತೆ ಒಟ್ಟಿಗಿಡುವೆನು. ಕಾವಲ ಮಧ್ಯದಲ್ಲಿನ ಮಂದೆಯ ಹಾಗೆ ಗುಂಪು ಹಾಕುವೆನು. ಜನರು ಗಿಜಿಗುಟ್ಟುವರು. ಒಡೆಯುವವನು ಅವರ ಮುಂದೆ ಹೊರಟಿದ್ದಾನೆ. ಅವರು ಬಾಗಿಲನ್ನು ಹೊಡೆದು ನುಗ್ಗಿ ಹೊರಟಿದ್ದಾರೆ. ಅವರ ಅರಸನು ಅವರ ಮುಂದೆ ತೆರಳಿದ್ದಾನೆ. ಯೆಹೋವನು ಅವರ ಮುಂಭಾಗದಲ್ಲಿಯೇ ನಡೆಯುತ್ತಿದ್ದಾನೆ. ಕರ್ತರ್ ಅವர்கள் முன்னணியில் நடந்து போவார். ಯೆಹೋವನು ಅವರ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತಿದ್ದಾನೆ. இவ்வளவு நாட்டுல பணக்காரங்களாகிறாங்க, அநீதி நடக்குது. ஆனாலும் தேவனை நம்புறவங்க அவங்களுக்கு முன்பாக கர்த்தர் நடந்து போவார், அவர்களை செழிக்க பண்ணுவார். அதுதான் 2வது அதிகாரத்தினுடைய கடைசி வசனம். ಅಲ್ಲಿ 2ನೇ ಅಧ್ಯಾಯದ ಕೊನೆಯ ವಚನ ಏನಪ್ಪಾ ಅಂತ ಹೇಳ್ತದೆ ಅಂತಂದ್ರೆ, ಈ ರೀತಿಯಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ತುಳಿದು ಹಾಕುವಂತವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸಹ ದೇವರು ಅಂತವರನ್ನೆಲ್ಲ ಕೂಡಿಸಿ ಅವರ ಮುಂಬಲವಾಗಿ ಅವರ ಮುಂಭಾಗವಾಗಿ ನಡೆಯುವಂತವನಾಗಿ ಅವರನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. பாருங்க 3வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, 3வது அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ. ஊழல் தலைமைத்துவின் கண்டனம் மற்றும் நீதிக்கான அழைப்பு. ಅಲ್ಲಿ ಭ್ರಷ್ಟರಾದ ನಾಯಕತ್ವದ ಖಂಡನೆ ಮತ್ತು ನ್ಯಾಯಕ್ಕಾಗಿ ಕರೆಯುವಿಕೆ. முதல் 2 வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, அங்குள்ள தலைவர்களுக்கு, ಆ ಮೊದಲ 2 ವಚನಗಳನ್ನು ಗಮನಿಸಿದ್ರೆ ಅಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ನಾಯಕರಿಗೆ, தலைவர்கள் என்ன பண்றாங்க, நீதியை வெறுத்து லஞ்சம் வாங்கிக்கிட்டு என்ன பண்றாங்க, ஏழைங்களுக்கு அட்டூழியமாக சில காரியங்களை செய்யறாங்க. அதை பற்றி முதல் 2 வசனத்தை எழுதுறாரு பாருங்க. ಅಲ್ಲಿ ಮೊದಲ 2 ವಚನದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ, ನ್ಯಾಯಾಧಿಪತಿಗಳು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಲಂಚತನವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ದುಷ್ಟ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡ್ತಾರೆ. ಅವರ ಕುರಿತಾಗಿ ಇಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಿದ್ರೆ ಗಮನಿಸ್ರಿ. நன்மையை வெறுக்கிறார்கள், தீமையை விரும்புகிறார்கள். ಅಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯತನವನ್ನ ತ್ಯಜಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕೆಟ್ಟತನವನ್ನ ಅವರು ಪ್ರೀತಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. எனக்கு நான் அடிக்கடி இந்த கிராமங்களுக்கு போகும்போது ஒரு காரியத்தை பார்ப்பேன். ಆಗಾಗ ಗ್ರಾಮಗಳಿಗೆ ಹೋಗುವಾಗ ಈ ಒಂದು ವಿಷಯಗಳನ್ನ ಗಮನಿಸ್ತಾರೆ. இன்னைக்கும் இது நடக்குதுங்க. ಇವತ್ತಿಗೂ ಕೂಡ ಇದು ನಡೀತದೆ. ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, அந்த கல்யாண வீட்டுக்கு கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை பேசி முடிச்ச உடனேயே பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் உள்ள பணக்காரங்களாம் அந்த ஏழை வீட்டுக்கு வந்து பணத்தை கடனா நிறைய கொடுத்துருவாங்க. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ, ಮದುವೆ ಕಾರ್ಯಗಳು ನಿಶ್ಚಿತ ಅಥವಾ ಮಾತುಕತೆ ಆಗಿದೆ ಅಂದ ತಕ್ಷಣವಾಗಿ ಆ ಊರಿರ್ತಕ್ಕಂಥ ಶ್ರೀಮಂತರೆಲ್ಲ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸಾಲವಾಗಿ ಅವರಿಗೆ ಹಣವನ್ನು ಕೊಡೋದಕ್ಕೆ ಮುಂದೆ ಬರ್ತಾರೆ. எப்படியாவது அவன் ஒரு ஏக்கர் நிலத்தை வச்சிருப்பான், அல்லது ஒரு சின்ன வீடு வச்சிருப்பான், அதை எப்படியாவது புடிங்கிறணுங்கிறது அவங்களுடைய எண்ணங்கள். ಅವರ ಒಂದು ಆಸೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ, ಏನಾದ್ರೂ ಸ್ವಲ್ಪಷ್ಟು ಜಾಗವನ್ನು ಅವ್ರು ಇಟ್ಕೊಂಡಿರ್ತಾನೆ, ಅದನ್ನ ಹೇಗಾದ್ರೂ ಮಾಡಿ ಕಸಿದುಕೊಳ್ಳಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದೇ ಅವರ ಒಂದು ಆಸೆ. அவனை தேடி போய், டேய் உன் மகனுக்கு நல்ல சம்மந்தம் பார்த்துருக்காடா, நீ நல்ல கல்யாணத்தை நடத்துடா, நீ அங்கே அந்த ட்ரம்காரனை கூப்பிடு, இந்த மண்டபத்தில் எடு, அப்படி இப்படி ஒரு பெரிய பட்ஜெட்டை கிரியேட் பண்ணி, ஐயா நான் என்னையா பண்ணுவேன், எனக்கு அவ்வளோ ಹಣ இல்லையா அவன். ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ, ನಿನ್ನ ಮಗನಿಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಸಂಬಂಧ ಬರಲ್ಪಟ್ಟಿದೆ ಅಥವಾ ನಿನ್ನ ಮಗಳಿಗೆ ಒಳ್ಳೆಯ ಸಂಬಂಧ ಬರಲ್ಪಟ್ಟಿದೆ, ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ವಾದ್ಯದವರನ್ನು ನೀನು ಏನಪ್ಪಾ ಸಿದ್ಧಪಡಿಸು ಅಥವಾ ದೊಡ್ಡ ಕಲ್ಯಾಣ ಮಂಟಪದಲ್ಲಿ ಮದುವೆಯನ್ನು ಮಾಡಿಸಿ ಹೀಗಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಆತನ ಹೇಳ್ತಾನೆ,
ಅಯ್ಯ ನಾನೇನ್ ಮಾಡ್ಬೇಕು ಇದಕ್ಕೆಲ್ಲ ಹಣಕ್ಕಾಗಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ಕೊಳ್ತಾನೆ. உடனே இவர் என்ன பண்ணுவாரு, நான் தாரேன்டா, ಆಗ ಇವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ನಾನ್ ಕೊಡ್ತೀನಪ್ಪ, ஆனா என்கிட்ட பணம் இல்லப்பா, ನನ್ನ ಹತ್ರ ಹಣ ಇಲ್ಲಪ್ಪ, வட்டிக்கு நான் வாங்கி தரேன், நீ வட்டி மட்டும் கொடு, அப்புறம் ரொக்கத்தை கொடுன்னு கேட்பாரு. ಅಲ್ಲಿ ನಾನು ಬಡ್ಡಿಗೆ ಹಣವನ್ನ ಕೊಡಿಸ್ತೀನಿ, ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನೀನು ತದನಂತರದಲ್ಲಿ ಒಂದು ಬಡ್ಡಿ ಹಣವನ್ನ ನನಗೆ ಕೊಡ್ತಾ ಇರು. நான் என் பணத்தை கொடுக்கல, வேற ஒரு பணத்தை வாங்கி கொடுக்குறேன். ನಾನು ನನ್ನ ಹಣವನ್ನು ಕೊಡ್ತಾ ಇಲ್ಲ, ಬೇರೆಯವರ ಹಣವನ್ನ ನಿನಗೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. உடனே இந்த ஏழை என்ன பண்ணுவான், ஓ இவ்வளவு பணம் கொடுக்க போறாரு எஜமான், 1 லட்சம் கொடுக்காரு அப்படி சொல்லி கொடுக்குறேன், ஆனா என்னை யார் நம்பி கொடுப்பா அப்படின்னு கேட்பான். ಸರಿ ಕೊಡ್ತೀನಿ, ಹಾಗಾದ್ರೆ ನನ್ನನ್ನ ಯಾರು ನಂಬಿ ಕೊಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಅವತನ್ನು ಕೇಳ್ತಾನೆ. உன் வீட்டு பத்திரத்தை கொண்டு வாப்பா, ನಿನ್ನ ಮನೆಯ ಪತ್ರವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಾ, நான் ஒரு வெள்ளத்தாள் கொடுக்குற அதில் கையெழுத்து போடுப்பா, ನಾನು ಒಂದು ಬಿಳಿಯ ಪತ್ರವನ್ನು, ಕಾಗದ ಪತ್ರವನ್ನು ಕೊಡ್ತೀನಿ, ಅದರಲ್ಲಿ ಸಹಿ ಮಾಡು, 1 ಲட்சத்தை வாங்கிட்டு போயிட்டே. 1 ಲಕ್ಷ ಹಣವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾನೆ ಇರು. பிரியமானவர்களே, எத்தனையோ ஏழைகளுடைய கதைகள் இப்படித்தான் கிராமத்துல இருக்குது. ಎಷ್ಟೋ ಬಡವರ ಒಂದು ಜೀವನಗಳು ಇದೇ ರೀತಿಯಾಗಿ ಅದು ಕೊನೆಗೊಳ್ತಾ ಇದೆ. 1 லட்சத்தை வாங்குவான், 1 ಲಕ್ಷ ಹಣ ತೆಗೆದುಕೊಳ್ತಾನೆ, எல்லாம் கல்யாண செலவு பண்ணிடுவான், ಆ ಎಲ್ಲವನ್ನ ಮದುವೆಗಾಗಿ ಆತನು ಖರ್ಚು ಮಾಡ್ಬಿಡ್ತಾನೆ. கல்யாணம் பண்ண பிறகு மாப்பிள்ளை பொண்ணும் வேற வீட்டுக்கு போயிருவாங்க, ಅಲ್ಲಿ ಮದುವೆ ಮಾಡಿದ ನಂತರದಲ್ಲಿ ಮಗಳು ಅಥವಾ ಹಳೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬೇರೆ ಮನೆಗೆ ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. இவன் கடன் கொடுக்க முடியாது, ಇವನಿಗೆ ಸಾಲವನ್ನು ತೀರಿಸುವುದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ, இடம் பணியாற்ற போயிரும், ಅದು ಜಾಗ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸಾಲ ಕೊಟ್ಟವನ ಹತ್ರ ಹೋಗ್ಬಿಡ್ತದೆ. சிட்டில ஒரு ஸ்லம்ல உட்கார்ந்துகிட்டு இருப்பான், ಆ ಸಿಟಿಯಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಇಲ್ಲೊಂದು ಸ್ಲಮ್ ನಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ. பரிதாபமான வாழ்க்கை, ಪರಿತಾಪ ಪಡುವಂತ ಒಂದು ವಿಷಯ. அதுதான் இங்க மிக என்ன, தீமையை நன்மையை வெறுத்து தீமையை செய்யும் தலைவர்களே, என்ன அழகா அடிக்கிறார் பாருங்க. ಅಲ್ಲಿ ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಆತನು ಖಂಡಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅಂತಂದ್ರೆ, ಒಳ್ಳೆಯದನ್ನ ದ್ವೇಷಿಸಿ ಕೆಟ್ಟದನ್ನ ಪ್ರೀತಿಸುವಂತವರೇ. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் தலைவர்களாக இதில் உட்கார்ந்திருக்கலாம், ನೀವು ನಾವುಗಳು ಒಬ್ಬ ನಾಯಕರುಗಳಾಗಿ ನಾಯಕಿಯರಾಗಿ ಕೂತ್ಕೊಳ್ಪಟ್ಟಿದ್ದೀವಿ. வேதம் தெளிவாக சொல்கிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். ಅಲ್ಲಿ ಬಡವರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವಂತವನು ಕರ್ತನಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸಾಲ ಕೊಡುವಂತವನು ಎಂಬುದಾಗಿ. நான் உண்மையாகவே நிறைய பேருக்கு கடன் கொடுப்பேன். ಅಂಕಲ್ ಅವರು ನಿಜವಾಗಿಯೂ ಅನೇಕರಿಗೆ ಸಾಲವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. என்கிட்ட யாராவது அண்ணே எனக்கு ஒரு 10,000 ரூபாய் வேணும்னே, இப்படி இருக்குன்னே அப்படின்னு சொல்லும்போது, என்னால் 10,000 ரூபாய் கொடுக்க முடியாட்டினாலும் ஒரு 100 ரூபாயை கொடுத்துட்டு அவங்களுக்கு என்கிட்ட இல்லை தம்பின்னு சொல்லி அனுப்புவேன். அது என்னுடைய சுபாவம். ಅಂಕಲ್ ಅವರ ಸ್ವಭಾವ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ, ಅವ್ರು 10,000 ರೂಪಾಯಿಗಳನ್ನ ಕೇಳಿದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಅಟ್ಲೀಸ್ಟ್ ಅವ್ರ ಹತ್ರ ಒಂದು 100 ರೂಪಾಯಿನಾದ್ರೂ ಕೊಟ್ಬಿಟ್ಟು ನನ್ನ ಹತ್ರ ಇಷ್ಟೇ ಇರೋದು, ನನ್ನಿಂದ ಸಾಧ್ಯ ಆಗೋದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. இல்ல, ನನ್ನ ಹತ್ರ ಇಲ್ಲ, ஆனா அவருக்கு 10,000 தேவை, ಆದ್ರೆ ಅವ್ರಿಗೆ 10,000 ಬೇಕಾಗಿದೆ. அவர்கிட்ட ஒரு காரியத்தை சொல்லுவேன், ಅವ್ರ ಹತ್ರ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳ್ತೀನಿ. தம்பி, நீதிமொழி 22ஆம் அதிகாரத்துல கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமைன்னு 22 அதிகாரத்துல சாலமோன் எழுதுகிறார். ಅಲ್ಲಿ ಸಲಮೋನನು ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 22ನೇ ಅಧ್ಯಾಯದ 8ನೇ ವಚನದಲ್ಲಿ ಬರೀತಾ ಇದ್ದಾನೆ. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ, ಸಾಲ ಕೊಟ್ಟವನು ಸಾಲ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂತವನಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದಾಸನಾಗಿದ್ದಾನೆ, ಸೇವಕನಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. நீங்க இருக்கிற பணத்துக்குள்ள உங்க காரியத்தை செய்து முடியுங்க. ಇರುವಂತ ಒಂದು ಹಣದಲ್ಲಿ ನಿಮ್ಮೊಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮುಗಿಸ್ರಿ. ನೀವು வெளியில பணம் வாங்கி நீங்க இந்த காரியத்தை செய்யணுங்கிற ஆசைப்படாதங்க. ಅಲ್ಲಿ ಹೊರಗಿಂದ ಹಣ ತೆಗೆದುಕೊಂಡು ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅಂದ್ಕೊಳ್ಬೇಡಿ. அது தப்பு, ಅದು ತಪ್ಪಾದಂತ ವಿಷಯ. நான் அதை டைரக்டா எல்லாத்தையும் சொல்லிடுவேன். ಅದನ್ನ ನೇರವಾಗಿ ಎಲ್ಲರ ಹತ್ರ ಹೇಳಿಕೊಳ್ತೀನಿ. நானும் கடன் வாங்க மாட்டேன், கடன் வாங்குறவங்களையும் என்கரேஜ் பண்ண மாட்டேன். ನಾನು ಸಾಲ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ, ಸಾಲ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂತವರಿಗೂ ಕೂಡ ನಾನು ಯಾವುದೇ ರೀತಿಯಾಗಿ ಎನ್ಕರೇಜ್ ಮಾಡುವುದಿಲ್ಲ. ஆனா சிலரு கடன் அல்வா மாதிரி வாங்குவாங்க. ಆದ್ರೆ ಕೆಲವರು ಸಾಲವನ್ನೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹಲ್ವಾ ರೀತಿಯಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಳ್ತಾರೆ. அப்புறம் அவங்க தூங்கவே முடியாது. ಅವ್ರಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಿದ್ರೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. அதுதான் இங்க சொல்றாரு. ಅದನ್ನೇ ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சரி, அதே அதிகாரத்துல பரிதானத்தை பற்றி ஒரு வசனம் படிப்போம். அதாவது லஞ்சத்தை பற்றி 11ஆம் வசனம் படிங்க. 11ನೇ ವಚನ. தலைவர்கள் என்ன பண்றாங்க? அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறார்கள், அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள், அதன் தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்லுகிறார்கள். ஆகிலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு, கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ, தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார்கள். ಮುಖಂಡರು ಲಂಚಕ್ಕೆ ನ್ಯಾಯ ತೀರಿಸುತ್ತಾರೆ, ಯಾಜಕರು ಸಂಬಳಕ್ಕಾಗಿ ಉಪದೇಶಿಸುತ್ತಾರೆ, ಪ್ರವಾದಿಗಳು ಹಣಕ್ಕೋಸ್ಕರ ಕಣಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ಆದರೂ ಯೆಹೋವನ ಮೇಲೆ ಭಾರ ಹಾಕಿ, ಯೆಹೋವನು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದಾನಲ್ಲ, ನಮಗೆ ಯಾವ ಕೇಡು ಸಂಭವಿಸದು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. முதல்ல தலைவர்கள் நன்மைக்கு பதிலாக தீமை செய்யறாங்க. இங்க பாருங்க, தலைவர்கள் பரிதானம் சொல்லும்போது தலைவர்களே லஞ்சம் வாங்குறாங்க. ಅಲ್ಲಿ ಮೊದಲೇ ಹೇಳಿದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ, ಇವರು ಒಳ್ಳೆಯದನ್ನ ದ್ವೇಷಿಸುವಂತವರು, ಕೆಟ್ಟದನ್ನ ಪ್ರೀತಿಸುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ.
ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಲಂಚವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ನ್ಯಾಯವನ್ನು ತೀರಿಸುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. நீங்க உண்மையை சொல்லுங்க, நானும் உண்மையை ஒத்துக்கணும். விக்டோரியா ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்ட்டை நான் பார்க்க போறேன்னா அது 4 மணிலேருந்து 6 மணின்னா விசிட்டர்ஸ் டைம், அது பரவாயில்ல, அப்போ விடுவாங்க. மற்ற டைம் பார்க்க போயிடுச்சுன்னா பாருங்க, அங்கே ஒரு வாட்ச்மேன் நிற்பான், அவன் நம்மகிட்ட காசு கேட்பான். ಅಲ್ಲಿ 10 ரூபா கொடுத்தாச்சுன்னா உடனே உள்ள ಅನುப்பிடுவான். ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ವಿಕ್ಟೋರಿಯಾ ಆಸ್ಪತ್ರೆಯಲ್ಲಿ ನೀವು ಗಮನಿಸಿದ್ರೆ 4 ರಿಂದ 6 ಗಂಟೆಯವರೆಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸಂದರ್ಶಕರ ಒಂದು ಸಮಯ ಇರ್ತದೆ. ಆದ್ರೆ ಅಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ವಾಚ್ಮನ್ ಬಳಿಯಲ್ಲಿ ಒಂದು 10 ರೂಪಾಯಿನ ಕೊಟ್ರೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಸರಿ ಒಳಗಡೆ ಹೋಗಿ ಎಂಬುದಾಗಿ ಬಿಟ್ಟು ಕಳಿಸ್ತಾರೆ. பெரிய போர்டு போட்டிருக்கோம், லஞ்சம் கொடுக்கறது தப்பு, வாங்குறது தப்புன்னு போட்டிருக்கோம். ಅಲ್ಲಿ ದೊಡ್ಡದಾದಂತ ಬೋರ್ಡ್ ಅನ್ನು ಹಾಕಿರ್ತಾರೆ, ಲಂಚ ಕೊಡುವಂತದ್ದು ತಪ್ಪು, ಲಂಚ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂತದ್ದು ತಪ್ಪು ಎಂಬುದಾಗಿ. பக்கத்திலே நின்று வாங்கிட்டு இருப்பான், ಅದರ ಪಕ್ಕದಲ್ಲೇ ನಿಂತ್ಕೊಂಡು ತೆಗೆದುಕೊಳ್ತಾ ಇರ್ತಾನೆ. ಡಾಕ್ಟರ್ ಕಂಡುಕೊಳ್ಳ ಮಾಟಾಂಗ. ಡಾಕ್ಟರ್ಗಳು ಅದನ್ನೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪರಿಗಣಿಸುವುದಿಲ್ಲ. சாதாரணமாக இது கீழே இங்க தொடங்கி பெரிய இடத்து வரைக்கும் லஞ்சம் லஞ்சம் லஞ்சம். ಅದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಚಿಕ್ಕ ಒಂದು ಹುದ್ದೆಯಿಂದ ಪ್ರಾರಂಭವಾಗಿ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಒಂದು ಹುದ್ದೆಯ ಮಟ್ಟದಲ್ಲೂ ಕೂಡ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಇದು ನಡೆಯಲ್ಪಡುತ್ತಾ ಇರ್ತದೆ. சில கோயில் தரிசனம், ஆந்திராவில் ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயில தரிசனம் பார்க்க போயாச்சுன்னா நீங்க எவ்வளவு நிறைய ரூபா கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்குள்ள உங்களுக்கு முதலிடம் கொடுக்கப்படும். ಅಲ್ಲಿ ಆಂಧ್ರ ಭಾಗದಲ್ಲಿ ಒಂದು ದೇವಸ್ಥಾನ ಇದೆ. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಮೊದಲೇ ನೀವು ಟೋಕನ್ಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡ್ರೆ ಅದರಲ್ಲಿ ನಿಮಗೆ VIP ಟೋಕನ್ ಎಂಬುದಾಗಿ ಕೊಡ್ತಾರೆ. பணம் ஜாஸ்தி கொடுக்கணும், அவ்வளவுதான். ಅಲ್ಲಿ ಹಣವನ್ನು ಜಾಸ್ತಿ ಕೊಡ್ಬೇಕಷ್ಟೇನೆ. இங்க ஒரு 7-12 மணி நேரம் கியூல நிப்பான் தரிசனம் பண்றதுக்கு. ಇಲ್ಲಿ ಒಬ್ಬ ಬಡವ 12 ಗಂಟೆಗಳವರೆಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದರ್ಶನಕ್ಕಾಗಿ ನಿಂತ್ಕೊಂಡಿರ್ತಾನೆ. இங்க ஒரு ராஜா மாதிரி ஒருவர் 12 நிமிஷம் கூட நிக்க மாட்டாரு, அவர் முன்னாடி போயிட்டு ஏன்னா பணம். ಅಲ್ಲಿ ಇಲ್ಲೊಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ, 12 ನಿಮಿಷ ಕೂಡ ಕಾಯ್ತಾ ಇಲ್ಲ, ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದೇವ ದರ್ಶನ ಮಾಡಿ ಹೋಗ್ತಾನೆ. ಯಾಕಂತಂದ್ರೆ ಹಣ. இது உண்மை பிரியமானவர்களே, ಇದು ನಿಜವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಪ್ರಿಯರೇ. ஆனா ஒரு கிறிஸ்தவன் லஞ்சம் கொடுக்கலாமா? ಆದ್ರೆ ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತನು ಅಲ್ಲಿ ಲಂಚವನ್ನು ಕೊಡಬಹುದಾ? என்ன சார், நீங்க தானே சார் இப்ப சொன்னீங்க வாட்ச்மேனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க, நீங்க கொடுக்குறீங்கல்ல, அப்போ கொடுக்க தப்பு இல்லைல்ல, ரைட் தானே? பைபிள் கொடுக்க கூடாதுன்னு போட்டிருக்குதே. ಅಲ್ಲಿ ನೀವ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀರಿ ಅದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಲಂಚವನ್ನು ಕೊಡುವಂಥದ್ದು ತಪ್ಪು ಎಂಬುದಾಗಿ. ಆದ್ರೆ ನೀವು ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕಾವಲುಗಾರ ಅಥವಾ ವಾಚ್ಮನ್ಗಳಿಗೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀರಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. நீங்க என்ன சொல்றீங்க? ನೀವೇನ್ ಹೇಳ್ತೀರಿ? ಹೇಳ್ರಿ, லஞ்சம் கொடுக்குறது தப்பா ரைட்டா? ಲಂಚ ಕೊಡುವಂಥದ್ದು ತಪ್ಪಾ ಸರಿನಾ? என்னடா இப்படி ஒரு கேள்வி கேட்டாருன்னு எல்லாரும் யோசிக்க ஆரம்பிக்கிறீங்களா? நானே கொடுக்குறேன், ಅಂಕಲ್ ಅವರೇ ಕೊಡ್ತಾರೆ, வேற வழி இல்ல, ಬೇರೆ ಮಾರ್ಗ ಇಲ್ಲ. நான் இல்லைன்னா அவன் கம்ப கூட வச்சிருக்கிறான், அந்த வாட்ச்மேன் ஜனத்துல அடிக்கிறான் தம்பி. 10 ரூபா கொடுத்தாச்சுன்னா நம்மள சார் ஒரு ನಮಸ್ಕಾರ. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಕೋಲನ್ನು ಇಟ್ಕೊಂಡಿರ್ತಾನೆ. ನಾವು ಹಣವನ್ನು ಕೊಡ್ಲಿಲ್ಲ ಅಂತಂದ್ರಪ್ಪ ಅಂದ್ರೆ ಹೊಡೆದು ಕಳಿಸ್ತಾರೆ. 10 ರೂಪಾಯಿ ಹಣವನ್ನು ಕೊಟ್ರೆ ಸಾರ್ ಹೋಗಿ ಸಾರ್ ಎಂಬುದಾಗಿ ನಮಸ್ಕಾರ ಮಾಡಿ ಕಳಿಸ್ತಾನೆ. என்ன பண்றது? ಏನ್ ಮಾಡೋದು? நான் ரொம்ப நாள் இந்த கேள்விக்கு பதில் இல்லாமையே அலைஞ்சேன். ಅನೇಕ ದಿವಸಗಳವರೆಗೆ ಇದಕ್ಕೆ ಉತ್ತರ ಇಲ್ದೇನೆ ಅಲ್ದಾಡ್ತಾ ಇದ್ದೆ. சில நேரத்துல ரொம்ப அப்செட் ஆயிருவேன் நானே. ಕೆಲವು ಸಂದರ್ಭ ಬಹಳ ಅಪ್ಸೆಟ್ ಆಗಿ ಹೋಗ್ತಾರೆ ಅಂಕಲ್. அந்த காலத்துல நான் பிரசங்கம் பண்ணுவேன், லஞ்சமே கொடுக்க கூடாதுன்னு. ಆ ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ ಲಂಚವೇ ಕೊಡಬಾರ್ದು ಎಂಬುದಾಗಿ ಉಪದೇಶ ಮಾಡ್ತಾ ಇದ್ವಿ. அது தேவனுடைய சித்தம் இல்லை அப்படின்னு கூட பிரசங்கம் பண்ணுவேன். ಅದು ದೇವರ ಚಿತ್ತ ಅಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ವಿ. இன்னைக்கு கூட நிறைய பாஸ்டர்ஸ் வந்து லஞ்சம் கொடுக்க மாட்டாங்க. லஞ்சம் கொடுக்கலன்னா அவங்க கவர்மெண்ட்ல அவங்க ஆபீஸ் ஃபைல்லாம் அப்படியே ஒரு 5 வருஷம் 3 வருஷம் இருக்கும், இவங்க பிச்சைக்காரங்க மாதிரி இருப்பாங்க. ಇವತ್ತಿಗೆ ಕೂಡ ಕೆಲವು ಪಾಸ್ಟರ್ಸ್ಗಳು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಲಂಚವನ್ನು ಕೊಡುವುದಿಲ್ಲ. 5 ವರ್ಷ 3 ವರ್ಷಗಳವರೆಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅವ್ರು ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಫೈಲ್ಗಳು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಅಲ್ಲಿ ಕಾಯ್ತಾನೆ ಇರ್ತದೆ. அப்போ ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, ಒಂದು ದಿವಸ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ನನ್ನೊಳಗೆ ತಿಳಿಸಿಕೊಟ್ರು, நீ லஞ்சம் நீ நினைக்காத, ಲಂಚ ಎಂಬುದಾಗಿ ಅಂದ್ಕೊಳ್ಬೇಡ, அவன் கொள்ளை அடிக்கிறான்னு நினை. ಅದನ್ನ ಕೊಳ್ಳೆ ಹೊಡಿತಾ ಇದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಅಂದ್ಕೋ, கொள்ளக்காரன் நினை. ಕೊಳ್ಳೆ ಹೊಡೆಯುವಂತವನು ತಾನೆ. உன்கிட்ட வந்து கேட்கும் போது நீ கொடு, ನಿನ್ನ ಹತ್ರ ಬಂದು ಕೇಳುವಾಗ ನೀನ್ ಕೊಡು. நீ லஞ்சம் கொடுத்து சாதிக்கணும்னு நினைக்கிறது பாவம். ನೀನು ಲಂಚ ಕೊಟ್ಟು ಸಾಧಿಸುವಂತದ್ದು ಪಾಪ. ஆனா அவன் உன்கிட்ட வந்து கேட்கும் போது, ಆದ್ರೆ ಆತ ನಿನ್ನ ಹತ್ರ ಬಂದು ಕೇಳುವಾಗ, சார் கொடுங்க சார், ಸರ್ ಕೊಡಿ,
கேட்கும்போது நம்ம கொடுத்துருன்னு சொல்றாரு ஆண்டவர். ಅಲ್ಲಿ ಆ ರೀತಿಯ ಕೇಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಕೊಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ நான் ಇದ್ದಾರೆ. எப்பவுமே 10 ரூபா 20 ரூபா நான் வெளியே போகும்போது என் பாக்கெட்ல வச்சு தான் போவேன். ಆ ಅಂಕಲ್ ಅವರು ಯಾವಾಗ್ಲೂ ಕೂಡ ಹೊರಗಡೆ ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ 10 ರೂಪಾಯಿ 20 ರೂಪಾಯಿ ಒಂದು ಹಣವನ್ನ ಜೇಬಿನಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. ஒரு குஷ்டரோகி வர்றாங்க, ஜன்னல் திறந்து ஒரு 10 ரூபா கொடுப்பேன். ಅಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ಒಬ್ಬ ಕುಷ್ಠರೋಗಿ ಅಥವಾ ಯಾರಾದ್ರೂ ಬಂದ್ರು ಅಂತ ಅಂದ್ರೆ ಅವರಿಗೆ ಭಿಕ್ಷುಕರು ಬಂದ್ರೆ ಅವರಿಗೆ ಜೇಬಿನ ತೆಗೆದುಬಿಟ್ಟು ಹಣವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. அதே லிஸ்ட்ல விக்டோரியா ஹாஸ்பிட்டல் வாட்ச்மேன் நான் வச்சிருக்கேன். ಅದೇ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಲೆಕ್ಕದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ವಿಕ್ಟೋರಿಯಾ ಆಸ್ಪತ್ರೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ವಾಚ್ಮೆನ್ ಕೂಡ ನಾನು ಇಟ್ಟಿದ್ದೀನಿ. எனக்கு ஒண்ணும் தெரியல, ನನಗೇನು ಕೂಡ ವ್ಯತ್ಯಾಸಗಳು ಕಾಣ್ತಾ ಇಲ್ಲ. ಟ್ರೈ பண்ணி கொடுத்து போகணும்னு நினைக்கிற பாவம். ಆದ್ರೆ ನಾನು ಕೊಟ್ಬಿಟ್ಟು ಒಳಗಡೆ ಹೋಗ್ಬೇಕು ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದು ಪಾಪ. அவன் கேட்கும்போது கூட தப்பு இல்லை, ಅವನು ಕೇಳುವಾಗ ತಪ್ಪಲ್ಲ. அதனால நீங்க ரொம்ப மிஞ்சிய நீதிமானாக இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய இது பர்சனல் கன்விக்ஷன். ಇದು ಅಂಕಲ್ ಅವರ ವೈಯಕ್ತಿಕ ವಿಚಾರವಾಗಿ ಕಟು ನೀತಿವಂತರಾಗಿರುವಂತದ್ದಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. இல்ல, மிஞ்சிய நீதிமான் பைபிள் போட்டிருக்கு. மிஞ்சிய நீதிமான்னா ஓவர் பிரசங்கி, அதிக பிரசங்கி, ಅಧಿಕ ಪ್ರಸಂಗತನದಿಂದ ಇರಬಾರದು ಎಂಬುದಾಗಿ. அதனால நம்ம நிறைய பேர் வெளியே சொல்ல மாட்டாங்க பாஸ்டர்ஸ்லாம், ஆனா கொடுப்பாங்க. ಅನೇಕರು ಹೊರಗಡೆ ಎಲ್ಲ ಹೇಳಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ, ಆದ್ರೆ ಕೊಡ್ತಾರೆ. அனைக்கர் இல்ல, பாஸ்டர்ஸ். ಪಾಸ್ಟರ್ಸ್ ಅವರು ಕೊಡ್ತಾರೆ, ಆದ್ರೆ ಹೊರಗಡೆ ಹೇಳ್ಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. நான் சொல்லிடுவேன், ನಾನು ಅದನ್ನ ಹೇಳ್ಬಿಡ್ತೀನಿ. கொடுத்தாலும் பப்ளிக்கா தான் நான் கொடுப்பேன். ಕೊಟ್ರು ಕೂಡ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಸಾರ್ವಜನಿಕವಾಗಿ ಕೊಡ್ತೀನಿ. ரகசியமா கொடுக்குற அந்த பிசினஸே இல்ல. நான் ರಹಸ್ಯವಾಗಿ ಕೊಡ್ತಕ್ಕಂತ ಒಂದು ಸನ್ನಿವೇಶವೇ ಇಲ್ಲ. அந்த பைபிள் என்ன போட்டிருக்குன்னா, ಬೈಬಲ್ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದೆ ಅಂದ್ರೆ, அந்த தலைவர்கள் பரிதானத்தை வாங்கி நியாயத்தை திருப்பினார்கள் போட்டிருக்கு. அது பயங்கரமான தப்பு. அது ಅಲ್ಲಿ ಲಂಚವನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ನ್ಯಾಯವನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ತಿರ್ಸ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. ಅದು ತಪ್ಪು ரைட்னு சொன்னாங்களா? ಅದು ಸರಿ, ತಪ್ಪಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದನ್ನ ಸರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. பயங்கரமான தப்புங்க. ಇದು ಭಯಂಕರವಾದಂತ ತಪ್ಪು. அதுக்கு நீங்க லஞ்சம் கொடுத்தீங்கன்னா நம்ம கேட்டா கூட கொடுக்க கூடாது. ಅದಕ್ಕೆ ನೀವು ಲಂಚವನ್ನು ಕೊಟ್ರೆ ಅದನ್ನ ಕೇಳಿದ್ರು ಕೂಡ ಕೊಡಬಾರದು. அது நல்லா தெரியுது. அங்க அந்த நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், போலீஸ்காரங்கிட்ட நம்ம ஒரு லைட் இல்லாமல் போயிட்டு இருக்கிறோம். சரி, அது அந்த காலம். இப்போ லைட் வரதான் போவோம். ஹெல்மெட் இல்லாமல் போகிறோம், பிடிச்சிட்டான். பிடிச்ச உடனே உடனே நம்முடைய ஆக்ஷன் எப்படி வரும்? ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டுன்னா விட்டுருவாரு, அப்படிதான் வரும். ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಈಗಿನ ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ ಹೆಲ್ಮೆಟ್ ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ನೀವು ಪೊಲೀಸರು ಹಿಡಿದು ಬಿಟ್ರೆ ಒಂದು 100 ರೂಪಾಯಿನ ಕೊಟ್ಬಿಟ್ರೆ ಬಿಟ್ಬಿಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಇವತ್ತಿನ ಒಂದು ಪರಿಜ್ಞಾನ. ஆனா உண்மையா நல்ல கிறிஸ்தவ அப்படி இல்லைங்க. ಆದ್ರೆ ನಿಜವಾದಂತ ಕ್ರೈಸ್ತನು ಆ ರೀತಿಯಾಗಿ ಅಲ್ಲ. உடனே ಫೈನ್ ಕಟ್ಟಿ ರಸೀದು ವಾங்கணும். ತಕ್ಷಣವಾಗಿ ಫೈನ್ ಅನ್ನು ಕಟ್ಟಿ ರಸೀದಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ತಾನೆ. ஒருவேளை ಫೈನ್ ಕಟ್ಟ ಪಣ இல்லைன்னா, ಒಂದು ವೇಳೆ ರಸೀದಿಯನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ಹಣ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ, ಸರ್ ಸಾರಿ ಸರ್, ಸಾರಿ ಸರ್, நான் ஒரு அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கேன், நீ மன்னிச்சு விடுங்க சார், ನಾನು ಒಂದು ಅರ್ಜೆಂಟ್ ಅಂತ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀನಿ, ನನ್ನ ಕ್ಷಮಿಸ್ರಿ, நான் அப்புறம் கொடுத்துறேன் சார்னு சொல்லணும். சில நேரத்தில் என்னெல்லாம் நிறைய நேரத்தில் நிறைய போலீஸ்காரங்க மன்னிச்சு விட்டுருக்காங்க. ಅನೇಕ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಅಂಕಲ್ ಅವರನ್ನ ಅನೇಕ ಪೊಲೀಸರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕ್ಷಮಿಸ್ಬಿಟ್ಟು ಕಳಿಸ್ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಕೈ ಎತ್ತು ಕುಂಟ ಬಿಟ್ಟರು ಸಾಧಾರಣ. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕೈ ಎತ್ತಿ ಬಿಟ್ಟು ಮುಗಿದ್ರೆ ಅವರು ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಬಿಟ್ಟು ಬಿಡ್ತಾರೆ. ಹೆಲ್ಮೆಟ್ ಇல்லாம போகணும்னு நான் சொல்லவே இல்லைங்க. அப்புறம் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டாரு ಅಂತ சொல்லிறாங்க. ಅಲ್ಲಿ ಹೆಲ್ಮೆಟ್ ಇಲ್ಲದೆ ಹೋಗುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾನು ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಪಾಸ್ಟರ್ ಉಪದೇಶ ಮಾಡಿದ್ರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ಬೇಡಿ. ஆனா அந்த போலீஸ்காரன் லஞ்சம் கொடுத்து அவனை நான் ಮಡಕನ್ನು ಆಸೆಪಟ್ಟ ಅದು ಪಾಪಂ. அதுதான் இங்க போட்டிருக்கு. ಅಲ್ಲಿ ಲಂಚವನ್ನು ಕೊಟ್ಟು ಆತನನ್ನು ಮರೆಮಾಚಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅಂದ್ಕೊಂಡ್ರೆ ಅದು ಪಾಪ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ. ಯಾರ್ಯಾರೋ ಕೊಡ್ಪಾಂಗ, ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಅಕ್ಕರೆ ಇಲ್ಲ. ನಮ್ಮ ಜ್ಞಾನமா இருக்கணும். ಯಾರು ಕೊಡ್ತಾರೆ ಅದರ ಕುರಿತಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ, ನಾವು ಜ್ಞಾನವುಳ್ಳವರಾಗಿ ಕಾಣಿಸ್ಕೊಳ್ಬೇಕು. 4வது எடுத்துக்குவாங்க. 4ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬನ್ರಿ. அங்க நம்ம அந்த 4வது அதிகாரத்துல இருந்து கடைசி அதிகாரம் வரைக்கும் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತனுடைய வருகையை பற்றி போடப்பட்டிருக்கும். 4ನೇ ಅಧ್ಯಾಯದಿಂದ ಕೊನೆಯ ಅಧ್ಯಾಯದವರೆಗೂ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬರುವಿಕೆಯ ಕುರಿತಾಗಿ ಇಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಪ್ರಿಯಮನವರೇ, இந்த அதிகாரத்தை படிக்க ரொம்ப நல்லா இருக்கும். ಈ ಅಧ್ಯಾಯಗಳನ್ನು ಓದ್ತಾ ತುಂಬಾ ನಮಗೆ ಸುಂದರವಾಗಿರ್ತದೆ. ಇದು அதாவது கடைசி நாட்கள்ல என்ன நடக்குங்கிறத அழகா மீகா இங்கே எழுதுகிறார். ಅಲ್ಲಿ ಅಂತ್ಯ ಕಾಲದಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ನಡೆಯಲ್ಪಡುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಮೀಕನು ಬಹಳ ಸುಂದರವಾಗಿ ಇಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ வருகிறார், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬರ್ತಾನೆ, 1000 ವರ್ಷ ಆಳುವಾರ್, 1000 ವರ್ಷ ಆಳ್ವಿಕೆಯನ್ನು ಮಾಡ್ತಾನೆ, ಮೋಕ್ಷಕ್ಕೆಲ್ಲ ನಾವು போவோம், அதெல்லாம் ಅವರು எழுதுறாருங்க. ಅಲ್ಲಿ ಪರಲೋಕಕ್ಕೆಲ್ಲ ನಾವು ಹೋಗ್ತೀವಿ ಎಂಬುದಾಗಿ ಅದನ್ನೆಲ್ಲವನ್ನ ಬರಿತಾ ಇದ್ದಾನೆ. ಸರಿ, 4வது அதிகாரம் 2 ವಚನ படிங்க. 4ನೇ ಅಧ್ಯಾಯದ 2 ವಚನಗಳು ಓದ್ಕೊಳ್ಳೋಣ. முதல் 2 வசனம். ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் ಸಿಯೋನಿல் இருந்து வேதமும் ಯೆರೂಸಲೇಮಿல் இருந்து கர்த்தரின் ವಸನமும் வெளிப்படும். ಅಂತ್ಯಕಾಲದಲ್ಲಿ ಯೆಹೋವನ ಮಂದಿರದ ಬೆಟ್ಟವು ಎಲ್ಲಾ ಬೆಟ್ಟಗಳಿಗಿಂತ
ಉನ್ನತೋನ್ನತವಾಗಿ ಬೆಳೆದು ನೆಲೆಗೊಳ್ಳುವುದು. ಆಗ ಜನಾಂಗಗಳು ಅದರ ಕಡೆಗೆ ಪ್ರವಾಹಗಳಂತೆ ಬರುವವು. ಹೊರಟು ಬಂದ ಬಹು ದೇಶಗಳವರು, ಬನ್ನಿರಿ ಯೆಹೋವನ ಪರ್ವತಕ್ಕೆ, ಯಾಕೋಬ್ಯರ ದೇವರ ಮಂದಿರಕ್ಕೆ ಹೋಗೋಣ. ಆತನು ತನ್ನ ಮಾರ್ಗಗಳನ್ನ ವಿಶೇಷವಾಗಿ ನಮಗೆ ಬೋಧನೆ ಮಾಡುವನು, ನಾವು ಆತನ ದಾರಿಗಳಲ್ಲಿ ನಡೆಯುವೆವು ಎಂದು ಹೇಳುವರು. ಯಾಕೆಂದರೆ ಚಿಯೋನಿನಿಂದ ಧರ್ಮೋಪದೇಶವು, ಯೆರೂಸಲೇಮಿನಿಂದ ಯೆಹೋವನ ವಾಕ್ಯವು ಹೊರಡುವುದು. இவனோட என்ன அழகா சொல்றாரு பாத்தீங்களா? ಎಷ್ಟು ಸುಂದರವಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ರೆ ಗಮನಿಸಿದ್ರಾ? மீகா இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றி சொல்றாருங்க. ಇಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬರುವಿಕೆಯ ಕುರಿತಾಗಿ ಇಲ್ಲಿ ಬರಿತಾ ಇದ್ದಾನೆ. இன்னொரு வசனம் பாருங்க, 7ஆம் வசனம் பாருங்க, என்ன அழகா இருக்கு பாருங்க. 7ನೇ ವಚನವನ್ನು ಓದ್ಕೊಳ್ರಿ. நொண்டியானவளை மீதியான ஜனமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவளை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன். அவர்கள் பேரில் கர்த்தர் சியோன் பர்வதத்திலே இது முதல் என்றென்றைக்கும் ರಾಜಾವಾய் இருப்பார். ಆ ಕುಂಟು ಜನವನ್ನ ಉಳಿಸಿ ಕಾಪಾಡುವೆನು, ದೂರ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟ ಪ್ರಜೆಯನ್ನು ಪ್ರಬಲ ಜನಾಂಗವನ್ನಾಗಿ ಮಾಡುವೆನು. ಯೆಹೋವನು ಚಿಯೋನ್ ಪರ್ವತದಲ್ಲಿ ಇಂದಿನಿಂದ ಎಂದಿಗೂ ಅವನ ರಾಜನಾಗಿರುವನು. சதாகாலம் ராஜாவாக ಸದಾಕಾಲ ಆತನು ರಾಜನಾಗಿರ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. நொண்டியானவனை ரட்சிப்பார். ಅಲ್ಲಿ ಕುಂಟು ಜನವನ್ನ ಆತನು ಉಳಿಸಿ ಕಾಪಾಡ್ತಾನೆ. என்ன அருமையான வாக்குத்தத்தம் பாருங்க, ಎಷ್ಟು ಅದ್ಭುತವಾದಂತ ಒಂದು ವಾಗ್ದಾನ. அப்புறம் பாருங்க 10ஆம் வசனம் வாக்குத்தத்தம் பாருங்க, ಅದರ 10ನೇ ವಚನವನ್ನ ಗಮನಿಸಿರಿ. சீயோன் குமாரத்தியே, பிரசவ ஸ்திரீயை போல அம்பாயப்பட்டு வேதனைப்படு. நீ இப்போது நகரத்திலிருந்து புறப்பட்டு வெளிகளில் தங்கி பாபிலோன் வரைக்கும் போவாய். அங்கே விடுவிக்கப்படுவாய். அங்கே கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார். ಚಿಯೋನ್ ಯುವತಿಯೇ, ಹೇರುವವಳಂತೆ ವೇದನೆಗೆ ಒಳಗಾಗು, ಯಾತನೆ ಪಡು. ನೀನೀಗ ಪಟ್ಟಣದೊಳಗಿಂದ ಹೊರಟು ಕಾಡಿನಲ್ಲಿ ವಾಸಿಸುತ್ತಾ ಬಾಬೇಲಿಗೆ ಸೇರುವಿ. ಅಲ್ಲೇ ನಿನಗೆ ಉದ್ಧಾರವಾಗುವುದು. ಅಲ್ಲೇ ಯೆಹೋವನ ಶತ್ರುಗಳ ಕೈಯಿಂದ ನಿನ್ನನ್ನು ಬಿಡಿಸುವನು. ಪ್ರಿಯಮಾನವರೇ, இந்த 4 வசனங்களும் வாக்குத்தத்த வசனங்கள். ಈ 4 ವಚನಗಳು ವಾಗ್ದಾನದ ವಚನಗಳು. நீங்க எந்த அளவுக்கு இந்த வாக்குத்தத்த வசனங்களை சொந்தப்படுத்திக் கொள்றீங்களோ எனக்கு தெரியாது. ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಇದನ್ನು ನೀವು ಸ್ವಂತವಾಗಿ ಪರಿಗಣಿಸಿಕೊಳ್ತೀರೋ ಗೊತ್ತಿಲ್ಲ ನನಗೆ. நான்லாம் ஆண்டவர் இந்த மாதிரி ஏதாவது பேசினாருன்னா டைரியில எழுதி வச்சுக்கிடுவேன். ಅಂಕಲ್ ಅವರು ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವಚನಗಳನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ದೇವರು ಮಾತನಾಡಿದ್ರೆ ಅದನ್ನ ಡೈರಿಗಳಲ್ಲಿ ಬರೆದಿಟ್ಕೊಳ್ತಾರೆ. இன்னைக்கு காலையில கூட நான் எழுதி வச்சேன். ಇವತ್ತು ಮುಂಜಾನೆ ಕೂಡ ಅಂಕಲ್ ಅವರು ಬರೆದಿಟ್ಟಿದ್ದಾರೆ. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார், நீ ஆண்டவர் என்று பேசினதை அப்படியே எழுதி வச்சுட்டு வந்திருக்கிறேன். ಯೆಹೋವನಿಗಾಗಿ ನೀನು ಕಾದಿರು, ಆತನು ನಿನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿರ್ತಕ್ಕಂಥದ್ದನ್ನ ನಾನು ಬರೆದಿಟ್ಟುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. அதே போல இந்த இப்ப நான் படிச்ச சிஎன் குமாரத்தே, அப்போ நம்மள ஆண்டவர் என்ன ஒரு பர்சனலா கூப்பிடுறாரு பாருங்களேன். ಅಲ್ಲಿ ಚಿಯೋನ್ ಯುವತಿ ಎಂಬುದಾಗಿ ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ನಮ್ಮನ್ನ ಆ ರೀತಿಯಾಗಿ ವೈಯಕ್ತಿಕವಾದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಕರೆಯಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. நொண்டி போல இருக்கிறாய், உன்னை நடக்க வைப்பேன் ஆண்டவர் சொல்றார். ಆ ಕುಂಟುತನವನ್ನ, ಕುಂಟು ಜನಾಂಗವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ನಿನ್ನನ್ನ ಉಳಿಸಿ ಕಾಪಾಡಲ್ಪಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. எனக்கு இந்த வாக்குத்தத்த வசனங்கள் பிரியமானவர்களே, நீங்க முடிஞ்சதுன்னா உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எழுதி வைங்க. ಈ ಒಂದು ವಾಗ್ದಾನ ವಚನಗಳನ್ನೆಲ್ಲ ನಿಮಗೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆ ಸಮಯಗಳು ಇರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಇವೆಲ್ಲವನ್ನ ಬರೆದಿಟ್ಟುಕೊಳ್ರಿ ನೀವು. இன்னைக்கு எங்க வீட்டுக்காரம்மா காலையிலேயே ஒன்று சொன்னாங்க ஒரு வசனம் என் மனசுக்குள்ளேயே இருக்குது. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதனை நுழைந்து சுகமாய் இருப்பான். அந்த வசனத்தை ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தியானம் பண்ணேன். இன்னைக்கு காலையில எங்க வீட்டுக்காரம்மா எனக்கு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ಆಯ್ತು. ಅಲ್ಲಿ ಇವತ್ತಿಗೆ ಮುಂಜಾನೆ ಆಂಟಿಯವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ರೆ, ಯೆಹೋವನು ನನಗೆ ಬಲವಾದ ಗುರಾಣಿಯಾಗಿದ್ದಾನೆ, ಅದರೊಳಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಶಿಷ್ಯನು ಹೋಗಿ ಆತನು ಸುರಕ್ಷಿತವಾಗಿರ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಇದನ್ನು 4 ದಿವಸಗಳ ಹಿಂದೆ ಅಂಕಲ್ ಅವರು ಧ್ಯಾನಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ರು. ಇವತ್ತು ಆಂಟಿಯವರು ಹೇಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಬಹಳ ಸಂತೋಷಕರವಾಗ್ತಾ ಇದೆ ನನಗೆ. தேவனுடைய வாக்குத்தத்த மாதிரி உலகத்துல ஒண்ணுமே இல்ல, மருந்து இல்லங்க. ಆ ದೇವರ ವಾಗ್ದಾನದ ರೀತಿಯಲ್ಲಿ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾವುದೇ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಔಷಧಿಗಳು ಇಲ್ಲ. நான் இந்த முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அழகா பேசுவார். ಇಲ್ಲಿ ಮೊಣಕಾಲಿನಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ದೇವರು ಸುಂದರವಾಗಿ ಮಾತನಾಡಲ್ಪಡ್ತಾರೆ. நேற்று காலையில உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட எஸ்ரா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் மூலமா என்கிட்ட பேசினார். ಆ ಯೆಜ್ರನ ಪ್ರವಾದನೆ ಗ್ರಂಥ 7ನೇ ಅಧ್ಯಾಯದ 9ನೇ ವಚನದ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರು ನನ್ನೊಡನೆ ಆತನು ಮಾತನಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆண்டவர் சொல்றாரு, எஸ்ரா நியாயப்பிரமாணத்தின்படி நடந்தான், தேவனுடைய கரத்தை ருசித்தான், அதனால எல்லா ராஜாக்கள் மத்தியிலையும் அவனுக்கு he got the favor from the king. ಅಲ್ಲಿ ಆತನು ದೇವರ ಚಿತ್ತದ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀತಿವಂತನಾಗಿ ಜೀವಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಎಲ್ಲಾ ರಾಜರುಗಳ ಒಂದು ಹಸ್ತದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆತನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕೃಪೆಗೆ ಪಾತ್ರನಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಪಟ್ಟ. கோரேஸ் ராஜா
அவன் மீது கருணை உள்ளவனாக மாறினான். ಅಲ್ಲಿ ಕೋರೇಸ್ ಅರಸ ಏನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಆತನ ಮೇಲೆ ಆತನು ಕೃಪೆ ಉಳ್ಳವನಾಗಿ ಕನಿಕರ ಉಳ್ಳವನಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಪಡ್ತಾನೆ. அவர்களே, அந்த வசனத்தை நான் படிச்சுட்டு என் டைரியில எழுதி வச்சுட்டு நான் என் பாட்டுக்கு ப்ரேயர் பண்ண போயிட்டேன். ಆ ಒಂದು ವಚನವನ್ನು ಬರೆದಿಟ್ಟಲ್ಪಟ್ಟವನಾಗಿ ನನ್ನ ಡೈರಿಯಲ್ಲಿ ಬರೆದುಬಿಟ್ಟು ನಾನು ನನ್ನ ಪ್ರಕಾರ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಹೋಗಲ್ಪಟ್ಟೆ. என்கிட்ட ஒருத்தர் ஜோமன் வந்தாரு, ஒரு ஃபாரினர் அமெரிக்கன் வந்து ஜோமன்றதுக்கு இனி தேடி அங்க வராருங்க ஜோமன்றதுக்கு. ಅಂಕಲ್ ಅವ್ರನ್ನ ಹುಡುಕಿಕೊಂಡು ಅಂಕಲ್ ಅವರು ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬರ್ತಾರೆ. ಒಬ್ರು ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆಗಾಗಿ ಬರಲ್ಪಟ್ರು. அவருக்கு சில ப்ராப்ளம், ಅವರಿಗೆ ಕೆಲವು ಸಮಸ್ಯೆ. அவருக்கு இந்த வசனத்தை அப்படியே எடுத்து கொடுத்தேன். இஸ்ரா 7ஆம் அதிகாரத்தை திருப்புங்க, 9ஆம் வசனத்தை படிங்க. கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்கும், பயப்படாதுங்க. நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், வேதத்தை நிறைய தியானம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை எல்லா அனுகூலமாக உங்க காரியங்கள் சொன்ன அவர் முகத்துல என்ன சந்தோஷம் தெரியும். ಅಲ್ಲಿ ಎಜ್ರ 7ನೇ ಅಧ್ಯಾಯದ ಮೊದಲ ವಚನಗಳನ್ನ ಅವರಿಗೆ ಓದೋದಕ್ಕೆ ಕೇಳಿದೆ. ಯೆಹೋವನ ಕೃಪಾ ಹಸ್ತವು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ, ಆ ಒಂದು ವಚನದ ಮೂಲಕವಾಗಿ ನಿಮ್ಮ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸಾಧಿಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಎಷ್ಟು ವಿಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸಂತೋಷ ಅವರ ಮುಖದಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡ್ತಾ ಇತ್ತು. எழுதிக்கிட்டாரு. ಅದನ್ನ ತಮ್ಮ ಒಂದು ದಿನಚರಿ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆದಿಟ್ಕೊಂಡ್ರು. வாக்கு தத்தங்கள் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய மருந்து மாத்திரை. ஒரு நோயாளிக்கு எப்படி மருந்து கொடுத்துச்சுன்னா உடனே ஆன்டிபயோட்டிக் போட்ட உடனே சரியாதோ அதே போல ಅಲ್ಲಿ ವಾಗ್ದಾನ ವಚನಗಳು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ರೋಗಿಗೆ ಒಂದು ಆಂಟಿಬಯೋಟಿಕ್ ಒಂದು ಮಾತ್ರೆಯನ್ನು ಕೊಟ್ರೆ ಸರಿ ಆಗ್ತದೋ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ವಾಗ್ದಾನ ವಚನಗಳು ನಮಗೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆತ್ಮಿಕವಾದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ಉತ್ತೇಜನ ಪಡಿಸುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯಗಳಾಗಿರ್ತದೆ. 5ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬನ್ರಿ. 2வது வசனம் படிக்கலாம். 2ನೇ ವಚನ. எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ಎಫ್ರಾತದ ಬೆತ್ಲಹೇಮೆ, ನೀನು ಯಹೂದ್ಯದ ಗ್ರಾಮಗಳಲ್ಲಿ ಚಿಕ್ಕದಾಗಿದ್ದರೂ ಇಸ್ರಾಯೇಲನು ಆಳತಕ್ಕವನು ನಿನ್ನೊಳಗಿಂದ ನನಗಾಗಿ ಹೊರಡುವನು. ಆತನ ಹೊರಡೋಣದ ಮೂಲವು ಪುರಾತನವೂ ಅನಾದಿಯೂ ಆದದ್ದು ಎಂಬುದಾಗಿ. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து பெத்லஹேமிலே பிறப்பார். பாருங்க, இந்த வசனத்தை மனசுல வச்சுதான் அந்த ஏரோது ராஜா விசாரிக்கிறான். இந்த ஞானிகள்லாம் போய் ஏரோது ராஜா கிட்ட போய் அங்கே போய் சொல்கிறாங்க. அப்போ சொன்னோன்னு ஏரோது ராஜா எல்லா சுவாசியக்காரங்கள்லாம் கூப்பிட்டு, என்னடா இது பைபிளில் இதாக போட்டிருக்குதா, எங்கே பிறப்பாரு இயேசு கிறிஸ்துன்னு கேட்ட உடனே அப்போ இந்த வசனத்தை ஒருத்தர் ரெஃபರ್ பண்ணி சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹುಟ್ಟುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಹೆರೋದ ರಾಜನು ಆತನ ಏನ್ ಅಂತಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ರಾಜನಾಗಿ ಹುಟ್ಟತಕ್ಕಂಥವ್ನು ಎಲ್ಲಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಆತನ ಎಲ್ಲಾ ಒಂದು ಜ್ಞಾನಿಗಳನ್ನ ಅಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಆತನ ಆಸ್ಥಾನದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥವ್ರನ್ನ ಕರೆದು ವಿಚಾರಿಸುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅಲ್ಲೊಬ್ಬರು ಹೇಳ್ತಾ ಇದ್ರೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಎಫ್ರಾಯಿತದ ಬೆತ್ಲೆಹೇಮೆ ಎಂಬುದಾಗಿ ಈ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನ ಈ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನ ಆತನು ಎಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. அதனால இந்த தீர்க்க தரிசனம் எவ்வளவு உண்மைங்கிறதே எவ்வளவு அது அந்த வசனம் படிக்க நேரம் இல்லை. நீங்க வீட்டில் படிச்சு பாருங்க, ஏரோது ராஜா இது பண்றது. அப்போ எவ்வளவு உண்மை பார்த்தீங்களா? ಅಲ್ಲಿ ಓದೋದಕ್ಕೆ ಸಮಯ ಇಲ್ಲ. ಅಲ್ಲಿ ಇರೋದ ಅರಸ ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಆತನು ಇದನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅಂತಂದ್ರೆ ಅದು ನಿಜವಾಗಿ ನಡೆದುವಂತದಲ್ವಾ ಎಂಬುದಾಗಿ. அப்புறம் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார்னு போட்டுருக்கு பாருங்களேன். ಅಲ್ಲಿ 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 4ನೇ ವಚನ. 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 5ನೇ 4ನೇ ವಚನ ಆತನು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. என்ன பண்ணுவாரு? அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார். ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அவர் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் மகிமைப்படுவார். ಆತನು ಯೆಹೋವನ ಬಲವನ್ನ ತನ್ನ ದೇವರಾದ ಯೆಹೋವನ ನಾಮದ ಮಹಿಮೆಯನ್ನು ಹೊಂದಿದವನಾಗಿ ನಿಂತು ತನ್ನ ಹಿಂಡನ್ನ ಮೇಯಿಸುವನು. ಆ ಹಿಂಡು ನೆಮ್ಮದಿಯಾಗಿ ನೆಲೆಗೊಂಡಿರುವುದು. பெத்லஹேம்ல பிறப்பாரு, ಬೆತ್ಲೆಹೇಮ್ನಲ್ಲಿ ಹುಟ್ಟುತ್ತಾನೆ, உலகமெங்கும் மகிமைப்படுவார். ಅಲ್ಲಿ ಲೋಕ ಪರ್ಯಂತರವಾಗಿ ಆತನ ಮಹಿಮೆಯನ್ನು ಹೊಂದಲ್ಪಡ್ತಾನೆ. ವಚನವೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಕುರಿತು ಅಳಗ சொல்லிட்டு. ಆ ಎರಡು ವಚನಗಳು ಯೇಸುವಿನ ಕ್ರಿಸ್ತನ ಕುರಿತಾಗಿ ಸುಂದರವಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. சரி, அடுத்து 6ஆம் அதிகாரம் வாங்க. 6ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬನ್ರಿ. 6ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம் படிப்போம். 6ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 2ನೇ ವಚನ ಓದ್ಕೊಳ್ಳೋಣ. பர்வதங்களே, பூமியின் உறுதியான அஸ்திபாரங்களே, கர்த்தருடைய வழக்கை கேளுங்கள். கர்த்தருக்கு அவர் ஜனத்தோட வழக்கு இருக்கிறது, இஸ்ரவேலோட அவர் வழக்காடுவார். ಬೆಟ್ಟಗಳೇ, ಯೆಹೋವನ ವಾಜ್ಯವನ್ನ ಕೇಳಿರಿ. ಭೂಮಿಯ ಶಾಶ್ವತವಾದ ಅಸ್ತಿವಾರಗಳೇ, ಕಿವಿಗೊಡಿರಿ. ಯೆಹೋವನಿಗೆ ಆತನ ಪ್ರಜೆಯ ಮೇಲೆ ವಾಜ್ಯವಿರುವುದು. ಆತನು ಇಸ್ರಾಯೇಲಿನೊಂದಿಗೆ ವಿವಾದಿಸುತ್ತಾನೆ. இங்க ஆண்டவருக்கு ஒரு வழக்கு இருக்கிறது, கோட்ஸின். ஆண்டவர் வழக்காடுவாரா? என்ன வழக்காட போறாரு?
ಅಲ್ಲಿ ದೇವರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅದನ್ನು ವ್ಯಾಜ್ಯ ಮಾಡ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ என்ன லாயர், ஆண்டவர் லாயரா வச்சுக்கிடுங்களேன், அல்ல. ஆண்டவர் என்ன கேட்க போறாரு பாருங்களேன். ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ರೀತಿಯಾದ ಒಂದು ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ನ್ಯಾಯಾಧಿಪತಿ ಅಥವಾ ಲಾಯರ್ ಎಂಬುದಾಗಿ ಅದನ್ನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ವಿವಾದಿಸುತ್ತಿದ್ದಾನೆ ಅಂದ್ರೆ அவர் கேட்கிற கொஸ்டினை பாருங்க, 8ஆம் வசனம். ಅವ್ರು ಕೇಳುವಂತ ಪ್ರಶ್ನೆ ನೋಡ್ರಿ 8ನೇ ವಚನ. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ಮನುಷ್ಯನೇ, ಒಳ್ಳೆಯದು ಇಂಥದ್ದೇ ಎಂದು ಯೆಹೋವನು ನಿನಗೆ ತೋರಿಸಿದ್ದಾನಷ್ಟೇ. ನ್ಯಾಯವನ್ನ ಆಚರಿಸುವುದು, ಕರುಣೆಯಲ್ಲಿ ಆಸಕ್ತನಾಗಿರುವುದು, ನಿನ್ನ ದೇವರಿಗೆ ನಮ್ರವಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳುವುದು ಇಷ್ಟನ್ನೇ ಹೊರತು ಯೆಹೋವನು ನಿನ್ನಿಂದ ಇನ್ನೇನು ಅಪೇಕ್ಷಿಸುವನು. பார்த்தீங்களா, இதான் நான் முதல்ல படிச்ச இந்த வசனத்தை திருப்பி நான் சொல்ல வேண்டிய வசனம் இல்லை. இதுதான் இந்த பைபிளில் இந்த மீகா புத்தகத்தில் முக்கியமான வசனம் சொன்னேன். ஆண்டவர் கேட்கிற கேள்வி, மனுஷனே, ஓ மனிதனே, நீ என்ன செய்கிற, நீ இது பண்ணு, நியாயத்தை நம்பு, இரக்கத்தை நம்பு, நீதியை செய்யி, நீ நல்லா இருப்பப்பா. ಅಲ್ಲಿ ಮನುಷ್ಯನೇ, ನೀನೇನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಿ? ನ್ಯಾಯವನ್ನ ಆಚರಿಸು, ಕರುಣೆ ಉಳ್ಳವನಾಗಿ ಆಸಕ್ತನಾಗಿರು, ನಮ್ರತೆ ಉಳ್ಳವನಾಗಿ ನಡೆದುಕೋ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. அப்புறம் 7ஆம் வாங்க என்கிட்ட. 7ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬನ್ರಿ. இந்த 7ஆம் அதிகாரம் ஒரு முக்கியமான அதிகாரம். 7ನೇ ಅಧ್ಯಾಯ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು. இது நமக்கு ஒரு ஹோப் கொடுக்க, நம்பிக்கை கொடுக்கும் ஒரு அதிகாரம். ಇದು ನಮಗೆ ಒಂದು ರೀತಿಯಾದಂತ ಭರವಸೆಯನ್ನ ಕೊಡುವಂತ ಒಂದು ಕೂಗು. என்ன நம்பிக்கை கொடுக்குது பாருங்க. ಯಾವ ಒಂದು ಭರವಸೆ ಅಥವಾ ನಂಬಿಕೆಯನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದೆ. இது முடிக்கும் போது ரொம்ப அழகாக முடிப்பார். ಇದು ಮುಕ್ತಾಯವನ್ನು ಬಹಳ ಸುಂದರವಾಗಿ ಆತನು ಮುಗಿಸ್ತಾನೆ. தேவன் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். ದೇವರು ನನಗೆ ಬೆಳಕಾಗಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. எவ்வளவு யார் கைவிட்டாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். ಎಷ್ಟೇ ಜನರು ನನ್ನ ಕೈ ಬಿಟ್ಟರು ಕೂಡ ದೇವರು ನನಗೆ ಬೆಳಕಾಗಿದ್ದಾನೆ. இங்க மனைவி என்னை கைவிட்டுருவாங்க, ಹೆಂಡತಿ ನನ್ನ ಕೈ ಬಿಡ್ತಾರೆ, இங்க அம்மா அப்பா கைவிட்டுருவாங்க, ಅಪ್ಪ ಅಮ್ಮ ನಮ್ಮನ್ನ ಕೈ ಬಿಡ್ತಾರೆ, சிநேகிதர்கள் கைவிட்டுருவாங்க. ಸ್ನೇಹಿತರು ನಮ್ಮನ್ನ ಕೈ ಬಿಡ್ತಾರೆ. ஆனாலும் ಆದ್ರೂ அவர் என்ன சொல்றாரு பாருங்க. மீகா கடைசி 8ஆம் வசனம் படிங்க. 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 7ನೇ ಅಧ್ಯಾಯದ 8ನೇ ವಚನ. எல்லாரும் கைவிட்டாலும் என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். ನನ್ನ ಶತ್ರುವೇ, ನನ್ನ ವಿಷಯದಲ್ಲಿ ಹಿಗ್ಗಬೇಡ. ನಾನು ಬಿದ್ದಿದ್ದರೂ ಹೇಳುವೆನು, ಕತ್ತಲಲ್ಲಿ ಕೂತಿದ್ದರೂ ಯೆಹೋವನು ನನಗೆ ಬೆಳಕಾಗಿರುವನು. நான் இருள் இருக்கேன்னு நீ சந்தோஷப்படாதப்பா பிசாசே. ಸೈತಾನನೇ, ನಾನು ಕತ್ತಲಲ್ಲಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ನೀನು ಸಂತೋಷ ಪಡಬೇಡ. எல்லாரும் என்னை கைவிட்டாங்க, ಎಲ್ಲರೂ ನನ್ನನ್ನು ಕೈ ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ, கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். ನೀ ನನಗೆ ಬೆಳಕಾಗಿರು. என்ன அருமையான தீர்க்க தரிசனம் பாருங்க பிரியமா. ಎಷ್ಟು ಅದ್ಭುತವಾದಂತ ಒಂದು ಪ್ರವಾದನೆ. ஆண்டவர் நம்புற பிள்ளைங்களுக்கு நிறைய நேரத்துல இந்த வசனத்தை படிக்க நேரம் இல்லை. சிநேகிதரை நம்பாதிருங்கள் அப்படின்ற வசனம் இருக்குங்க. ಅಲ್ಲಿ ಮಿತ್ರನನ್ನ ನಂಬಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ. 5ஆம் வசனத்துல பாருங்க, சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம். அதாவது அப்புறம் உன் மடியிலே படுத்துக் கொள்கிறவர்களுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கை. ஆண்டவர் இந்த ஸ்ட்ராங்கா பேசுறாரு, நீ யாரையும் நம்பாதப்பா, ஆண்டவரையே நம்பு என்று சொல்கிறார். ಅಲ್ಲಿ ಯಾರನ್ನು ನೀನು ನಂಬಬೇಡ, ಮಿತ್ರನನ್ನ ನಂಬಬೇಡ, ಆಪ್ತನಲ್ಲಿ ಭರವಸೆ ಬಿಡಬೇಡ. ನಿನ್ನ ಎದೆ ಮೇಲೆ ಒರಗಿಕೊಂಡವಳಿಗೂ ಕೂಡ ನಿನ್ನ ಬಾಯ ಬಾಗಲನ್ನ ಭದ್ರವಾಗಿಟ್ಟುಕೊಂಡು ಕಾಪಾಡಿಕೋ. இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை வச்சுதான் சொல்றாரு, உங்களுடைய சத்துருக்கள் உங்கள் வீட்டாரே என்று. ஒரு ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಿಮ್ಮ ಶತ್ರುಗಳು ನಿಮ್ಮ ಮನೆಯವರೇ ಎಂಬುದಾಗಿ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ಅದರ ಅರ್ಥ ಏನಂದ್ರೆ, நம்ம வீட்டுல உள்ளவங்களும் நமக்கு எதிரிகள் நினைக்காத வேண்டாம் தயவுசெய்து. ನಮ್ಮ ಮನೆ ಇರ್ತಕ್ಕಂಥವ್ರು ವೈರಿಗಳು ಎಂಬುದಾಗಿ ಅಂದ್ಕೊಳ್ಬೇಡಿ. ಹಾಗಾಗಿ நம்ம நிறைய நேரங்கள்ல அப்படிதான் நினைச்சுக்கிறோம். ಅನೇಕ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ನಾವು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಅಂದ್ಕೊಳ್ತೇವೆ. ஆனா அவங்க அப்படி நினைக்கும் போது அவங்க எதிரிகளாகவே நமக்கு தெரியுறாங்க. ಆ ರೀತಿಯಾಗಿ ಅಂದ್ಕೊಳ್ಳುವಾಗ ಅವರು ನಮಗೆ ವೈರಿಗಳಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ತಾರೆ. அப்படிப்பட்ட இருளான நேரத்துல கடந்து செல்லும் போது கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார்னு சொல்லும் போது மறுபடி எல்லாரையும் சமாதானமாக மாற்றுகிறவன் தேவன். ಆ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನ ಸಮಾಧಾನದ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾರ್ಪಡಿಸುವಂತವನು ನಮ್ಮ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ. அப்புறம் நீங்க இந்த வசனத்தை படிங்க. 19ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 19. 7ನೇ ಅಧ್ಯಾಯದ 19ನೇ ವಚನ. அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். ಆತನು ನಮ್ಮ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಂಡು ನಮ್ಮನ್ನ ಕನಿಕರಿಸುವನು, ನಮ್ಮ ಅಪರಾಧಗಳನ್ನು ಅಣಗಿಸುವನು. ದೇವರೇ, ನಿನ್ನ ಜನರ ಪಾಪಗಳನ್ನೆಲ್ಲ ಸಮುದ್ರದ ತಳಕ್ಕೆ ಬೀಸಾಟು ಬಿಡುವಿ. என்ன அழகான ஒரு வாக்குத்தத்தம் பார்த்தீங்களா? ಎಷ್ಟು ಅದ್ಭುತವಾದಂತ ಒಂದು ವಚನ ಅಲ್ವಾ? ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தினால், ದೇವರು ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನೆಲ್ಲ ಕ್ಷಮಿಸಿ ಬಿಡ್ತಾರೆ. இந்த அதிகாரத்தை படிக்கும்போது தீர்க்கதரிசிகளுக்கு எழுதுகிறார், தலைவர்களுக்கு எழுதுகிறார்,
பிரபுக்கள் பணக்காரங்களுக்கு எழுதுகிறார், கடைசியாக நமக்கு எழுதுகிறார். பெரிய ஹோப், ನಂಬಿಕೆயை கொடுத்து இந்த அதிகாரம் முடிவடைகிறது. ಈ ಒಂದು ಅಧ್ಯಾಯ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಮುಕ್ತಾಯವಾಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಪ್ರವಾದಿಗಳಿಗೆ ಬರೆಯಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಮುಖಂಡರಿಗೆ ಬರೀತಾ ಇದ್ದಾರೆ. ಅಲ್ಲೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಮಗೂ ಸಹ ಇವತ್ತಿನ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅದರ ಒಂದು ಆ ಪ್ರವಾದನ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದು ಭರವಸೆ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ನಮಗೆ ಅದನ್ನು ಬರೆಯಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ.